ஹலோ மை டியர் வாரியர்ஸ். சார் லேட்டா? கரெக்டாக 6 மணி தானடா ஆகுது. 6 மணிக்கு வந்துட்டேனேடா. 6 o'clock கரெக்டாக 6 o'clock வந்துட்டேனே. எஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு 10th State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening பசங்களா. Tell me whether the audio and video is clear. Tell me whether the audio and video is clear. இப்போ தாண்டா 6-1 ஆகுது. மனசாட்சியே இல்லாமல் சொல்லுவான். ஏண்டா இப்போ தாண்டா 6-1 ஆகுது. ஓகே, 2018 இருக்க கொஷின் பேப்பர்லாம் படிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பழைய புக்கு. 2022 தான் நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை. we don't need to study. அதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை. சரியா? அதெல்லாம் படிக்க வேண்டாம். ஸோ உங்ககிட்ட ஒரு 7 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தியரி மாதிரி கொஞ்சம் போகும். சரி, அது நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். 11th கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயம் சார், எனக்கு ப்ராப்ளம்ஸ் கஷ்டமா அப்படின்னு யார் யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? சாப்டர் 15 ஒன் ஷாட் எப்போ? அது நாளைக்கு காலையிலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் தான் ஒன் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் அதான நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆஸ் பர் தட் டுமாரோ மார்னிங், நாளைக்கு மார்னிங் வந்து சாப்டர் 15 உக்பா கொஷின் எல்லாம் மொத்தமாக படிச்சிடலாம். சரியா? ப்ராப்ளம்ஸே பார்க்காதவங்க என்ன, ப்ராப்ளம்ஸே பார்க்காதவங்க பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் PDF. பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மாதிரி இந்த ஹாஃப் இயர்லி இருக்காது. ஹாஃப் இயர்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் பப்ளிக் ஓரியன்டாக பார்க்க தேவையில்லை. பட் ரெஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரியா? ஐ வில் கிவ் யூ. தமிழ் மீடியம் ஒரு கொஞ்சம் கொஷினுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஃபஸ்ட் சாப்டருக்குலாம் கொஞ்சம் தமிழ் மீடியம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. டுடே 2 hours, 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 hours மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரும் 9th சாப்டரும் மெயினாக பார்க்க போகிறோம். அது மட்டும்தான் நம்மளோட மெயின் டார்கெட் இன்றைக்கி. இங்கே நம்மளோட டார்கெட் என்னது? சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 9. சாப்டர் 9 இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். அதனால் சாப்டர் 9 ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறது இல்லை. சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ சாப்டர் 1ல் அதிகமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை 2022லேருந்து நான் 25, அதாவது லாஸ்ட் இயர் 2024 வரைக்கும் பார்த்ததில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கட்டாயமாக எல்லா தடவையும் 1 வேர்டும் இருக்குது, 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது, 5 மார்க்லேயும் கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டரோட பங்கீடுங்கிறது கொஷின் பேப்பரை 100% எடுத்துக்கிட்டோன்னா அதில் 10 to 15%, அல்லது 15 to 16%. அதாவது அப்போ 70 மார்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் அல்லது 9 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கொஷின் எடுத்து 8லேருந்து 9 மார்க். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஃபஸ்ட் சாப்டர் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். சரியா? ரைட்டா? அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபஸ்ட் சாப்டருக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சம்ஸாக இருக்கட்டும், ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி, குறிப்பாக எம்பிரிக்கல் ஃபார்முலா மெத்தட், அது டேரெக்டாக 5 மார்க்கில், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் இறக்கப்பட்ட என்ன அப்படின்னா 5 மார்க்கு கொடுத்துறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அதை 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரே ஒரு சம். ஈவன் இன் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ தட் கொஷின் வாஸ் ரிப்பீட்டட் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த 76% ஆஃப் கார்பன் ஒரு சம் இருக்கும். அந்த சம் ரொம்ப 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 அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்ன போர்ஷன்? ஹாஃப் இயர்லிக்கு என்ன போர்ஷனு? ஹாஃப் இயர்லிக்கு எல்லாம் ஃபுல் போர்ஷன் தானே? ஓகே, ரைட், ஆரம்பிக்கலாமா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? மோலார் மாஸ் கடகடன் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், மோலார் மாஸ் கடகடன் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் த மோலார் மாஸ். மோலார் மாஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விச் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஃபார் அஸ். ரைட்டா? எனக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம படித்தாகணும். ரைட்டா? we need to study step by step. வீக் குவிஸ் போர்ஷன் கேட்குறாங்களா? வீக் குவிஸ் இன்றைக்கி மேம் வருவாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. ரைட்டா? இன்றைக்கி கிளாஸ் இருக்குது.
என்னண்ணா ரப் பண்ணால் அழியவே இல்லை. என்னண்ணா இது? சரியா? ரைட். Let us start that. Urea CONH2 twice. CONH2 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா twice. CONH2 twice. இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாமா? சரி, கடை நீங்கள் தான் சொல்லணும். கார்பன் என்னது 12 ப்ளஸ் ஆக்சிஜன் 16 ப்ளஸ் நைட்ரஜன் எத்தனை 2 times 2 × 14 ப்ளஸ் ஹைட்ரஜன் வந்து 4 × 1. ஆன்சர் என்ன நீ சொல்லு. ஆன்சர் மட்டும் சொல்ல, எழுதி வைக்கிறேன், நீ ஆன்சர் மட்டும் சொல்லு. அடுத்த அசிட்டோன் CH3 CO CH3. ஜூன் மாதம் இவ்வளோ செய்யணுமான்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி என்னென்னா இதெல்லாம் டக்குன்னு முடிச்சு விடுங்க சார்ன்றீங்க. ஏண்டா பாவம் அந்த சம்முக்கு வந்த நேரம். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சம்மெல்லாம் பார்த்து இது இவ்வளோ படிக்கணுமா, இதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு நானுங்க. இன்றைக்கி எவ்வளோ அசால்ட்டாக அந்த சம்மை தூக்கி எரிஞ்சு பேசுகிறீங்க. ஏண்டா ஆக்சிஜன் 16 × 1 ப்ளஸ் ஹைட்ரஜன் 6 இருக்குது, 6 × 1. என்ன ஆன்சர்ப்பா யூரியாவுக்கு? யூரியாவுக்கு ஆன்சரை போட்டியா? ரைட், ஓகே. இதில் டோட்டல் என்னது 60. மோலார் மாஸ் அப்போ கிராம் மோல் -1 போடணுமா? மோலார் மாஸ் என்னது? கிராம் மோல் -1 போடணும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து அசிட்டோன். சரியா? யாருக்காவது புரியலைன்னா கீழே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டில் 10th பசங்களே இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் டவுட் இருந்தால் கீழே நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். அசிட்டோனுக்கு அப்புறம் போரிக் ஆசிட் H3BO3ன்னு இருக்குது. ரைட்டா? ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 × 1 ப்ளஸ் போரானுக்கு என்னப்பா வேல்யூ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சரியா? போரானோட வேல்யூ மட்டும் நீ சொல்லு, அதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். அடுத்து ஆக்சிஜன் 16 × 3 டோட்டல் பண்ண என்ன வரும்? 3 ப்ளஸ் போரானோட ப்ளஸ் 32 + 16 48. அந்த வேல்யூ சொல்லுங்கள் டக்குன்னு. போரானோட வேல்யூ இதுக்கு என்ன? போரானுக்கு சொல்லிட்டீங்க. இது யாரா சொல்லுவா? இது சொல்லிட்டீங்களா? 58. இது 58. இது 58 கிராம் மோல் -1. சரியா? 58 கிராம் -1. இது என்னது? 11 போட்டுக்கலாம். போரான் வந்து 11 போட்டால் என்ன வரப்போகுது? இது ஒரு 14 48 + 14 48 + 14 எவ்வளோ? 3 + 11 + 48 + 14 62. 3 + 11 + 1 62 கிராம் மோல் -1. அடுத்து லாஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிடை பார்த்தோன்னே தெரியும். சல்ஃபியூரிக் ஆசிட் செய்யாமல் ஞாபகம் வச்சுருக்கேன். சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு ஹைட்ரஜன் 2 × 1 ப்ளஸ் சல்ஃபர் என்னது? 32. சல்ஃபர் 32 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 4 × 16. அப்போ 2 + 32 + 4 × 32 64. அப்போ என்னப்பா வரும்? 98 கிராம் மோல் -1. 98 கிராம் மோல் -1. 98. சூப்பர், குட். நிறைய பேர் சூப்பராக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு, விச் கண்டெய்ன்ஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கிட்ட ஆக்சிஜன் ஆட்டம் அதிகமாக இருக்க போகுதுன்னு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிச்சா தான் பண்ண முடியும். சாட்டர்டே நைட் கிளாஸ் உங்களுக்கு இல்லை, 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்குது. 1 mole ஆஃப் எத்தனால். மொதல் எத்தனால் ஃபார்முலா என்னது? CH3 CH2OH. அதுக்கப்புறம் ஃபார்மிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HCOOH ஃபார்முலா. அடுத்து வாட்டரோட ஃபார்முலா H2O. ஸோ அப்போ இதோட 1 mole கண்டைன்ஸ், இந்த லைன் எழுதணும்ப்பா. 1 mole கண்டைன்ஸ் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். ரைட்டா? 1 mole ஆக்சிஜன். இதில் என்ன இருக்குது? அப்போ அதே மாதிரி நான் டேரெக்டாக எழுதிடுறேன். 1 mole ஆஃப் ஆக்சிஜன் இதில் இருக்குது. 1 mole ஆஃப் ஆக்சிஜன் இதில் 2 இருக்கா? அப்போ 2 mole ஆஃப் ஆக்சிஜன், 2 moles ஆஃப் ஆக்சிஜன். இதில் 1 mole ஆஃப் ஆக்சிஜன். அப்போ மோலை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கன்வெர்ட் பண்ணால் என்னப்பா பண்ணணும்? 1 × Na. அவைகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 2 × Na, 1 × Na. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன். ரைட்டா? இதான். ஸோ இது என்ன? 2 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 × Na. 10th மட்டும் இருக்குது, உங்களுக்கு இல்லையா? அப்படி இல்லைடா, அவங்களுக்கு போன வாரம் கெமிஸ்ட்ரி நடத்துகிறோமா, இந்த வாரம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் முடிச்சு விட்டுறலாமே அப்படிங்கிறனால தான். இதை மல்டிப்ளை பண்ணாத
மல்டிப்ளை பண்ணணும்னா சரி நீ பண்ணிக்கோ, மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா பண்ணிக்கலாம். சிம்பிளாக எண்ணியை வச்சு எழுதிக்கலாம், மார்க் போட்டுறாங்க. ஏன்னா எண்ணியனாலே அவகட்ற நம்பர், அதனால் மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. இல்லை எங்கள் டீச்சர் போட மாட்டாங்க, எங்கள் மேம் போட மாட்டாங்க, எங்கள் சார் போட மாட்டாங்கன்னா அப்போ இது எழுதுங்க 6.023 × 10⁻23 எழுதுங்க. இங்கே என்ன பண்ணோம், அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 12.046 × 10⁻23 வரும். இது 6.023 × 10⁻23 வரும். ஸோ இது எழுதி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். மேலே இருக்கிறதுக்கு அப்படி எழுதணும், கீழே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதணும், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே, செகண்ட் ஒன் அது எழுதியாச்சு. அடுத்து, how many moles of ethane is required to produce 44 grams of CO2? ஆக்சுவலாக இது ஒரு சப்ப கொஷின், பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி ஆகணும், ரைட்டா? நான் இந்த வாரம் சண்டே லீவ், சண்டே அண்ட் மண்டே நான் இருக்க மாட்டேன், அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் நோ கிளாஸ் திஸ் சண்டே. கெமிஸ்ட்ரி கிளாஸ் எதுவும் கிடையாது. how many moles of ethane is required to produce 44 grams of CO2? சரியா, 44 grams of CO2க்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? அதாவது 12th ஸ்டாண்டர்டுக்கு ஷாவணி மேம் மொத்தமாக என்ன அப்படின்னா மேரத்தானாக போட்டாங்க. நம்ம டெய்லி ஒரு சாப்டராக படிச்சுட்ருக்கோம், சரியா? அதனால தான் உனக்கு அது மேரத்தான் மாதிரி தெரியாது. மேரத்தான் 8 hours 9 hours நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம 1 hour படிச்சிட்டோம், கரெக்டு தானே? நான் எல்லா சாப்டரும் நடத்துகிறேன், மேம் நடத்துகிறத நான் பிரித்து நடத்திருக்கேன் உனக்கு, அவ்வளோதான். உனக்கு இந்த போர்ஷன் இல்லையா, ஹாஃப் இயர்லிக்கு ஃபஸ்ட் லெசனே இல்லையா உனக்கு? என்னடா இது? how many moles of ethane is required to produce 44 grams of CO2? 44 grams of CO2க்கு எவ்வளோ ஈத்தேன் தேவை? அப்போ முதல் ஈத்தேனோட கம்பஷன் ரியாக்ஷன் எழுதுவோம் நம்ம, ரைட்டா? C2H6 தான் ஈத்தேன், C2H6 தான் என்னது ஈத்தேன். ஈத்தேன் என்னது கம்பஷன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. கம்பஷனோட அவுட்புட் எப்பயுமே என்னதுப்பா, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் H2O. இதான் என்னது எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் கம்பஷனோட அவுட்புட் அப்படின்னு, ரைட்? இதான் கம்பஷனோட அவுட்புட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். கார்பன் 2 இருக்குது, ஆனால் அங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 2 கார்பன்ஸ் போட்டுடலாம். ஹைட்ரஜன் இங்கே 6 இருக்குது, அப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், கார்பன் இந்த பக்கம் 2 2s are 4, இங்கே ஒரு 3 7 இருக்குது. அப்போ 7 ஆக்சிஜன் இந்த பக்கம் இருக்கணும், இங்கே 2 தான் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக 7 போட முடியாது. இல்லை 7 போட்டோன்னா என்ன ஆகிடும், 14 மாறிடுச்சு. அதுக்கு பதிலாக 7/2 போட்டுக்கலாமா? இந்த 2 கேன்சல் ஆகிடும், அப்போ 7 ஆக்சிஜன். ஸோ we have to think like that, ரைட்டா? ரைட்டா, 2 அப்படின்னு போட்டுக்கலாம், ரைட்டா? ஆர்கானிக் கம்பல்சரி கொஷின் போடுவோம் நம்ம, சரியா? ஸோ இதெல்லாமே நடக்க போகுது இப்படி. இப்போ என்ன அப்படின்னா, to eliminate this, இந்த 2-ஐ எலிமினேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், I am going to multiply the whole equation by 2. அப்போ 2 times C2H6 plus 7O2 gives 4CO2 plus 6H2O. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 46 grams of CO2. இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஷின்லேருந்து அடுத்து எழுத போகிறேன். 46 grams of CO2ங்கிறது எத்தனை மோல்? என்ன கேட்டிருக்காங்க, how many moles of ethane is required? மோல்ஸில் ஆன்சர் கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்க என்னது மாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது முதல் எத்தனை மோல்னு கண்டுபிடிக்கணும், இது எத்தனை மோல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 46 கிராம்ங்கிறது முதல் எத்தனை மோல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் டு மோல் எப்படி, என்ன ஃபார்முலா? மாஸ்லேருந்து மோல் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாப்பா? மாஸ்லேருந்து மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ், ரைட்டா? அப்போ நம்மளுக்கு மாஸ் தானே தேவை. அப்போ மாஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். மோல்ஸ் என்னது, மோல்ஸ் வந்து நம்மளுக்கு மோல்ஸ் தான் தேவையா, மாஸ் கொடுத்துருக்கோம், சாரி அப்படி மாற்றி எழுதிட்டு. அப்போ மோல்ஸ் ஈக்குவல் டு 44 கிராம் டிவைடட் பை 44, ரெண்டுமே 44 தான் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 1 மோல், அப்போ என்னது 1 மோல் வரப்போகுது, ரைட்டா? m/mm 1 மோல். அப்போ எனக்கு 1 மோல் கிடைக்கணும், ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க, to produce 46 grams of CO2. அப்போ நான் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ் 1 மோல் ஆஃப், அதாவது 44 கிராமுங்கிறது 1 மோல், 44 கிராம்ன்றது 1 மோல். அப்போ எனக்கு 1 மோல் CO2 கிடைக்கணும்னா நான் எத்தனை மோல் ஈத்தேன் எடுக்கணும்? நல்ல கொஷினாக பாருங்கள், இங்கே 2 moles of CO2, ரைட்டா? 2 moles of ethane gives, ரைட்டா? 2 moles of ethane. உனக்கு இது ஈஸியாக தெரியும், ஆனால் எக்ஸாமில் எழுதணும், அதனால் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 moles of ethane gives 4 moles of CO2. அப்போ எனக்கு என்ன தேவை, 1 mole of CO2. அப்போ x moles of ethane give
1 moles of ethane. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 1 2 into 1 is equal to x into 4. அப்போ x equal to 0.5 கரெக்டாக, x equal to 0.5 வருமா. 4 இந்த பக்கம் போய்டும், 1/4 2/4 is 1/4 0.5. இந்த மாதிரி எழுதுனா தான் இந்த கொஷினுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரியா, இங்கே பாரு உன்னோட புக்குக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தூரம். இதை தான் நான் எழுதியிருக்கேன். ரைட்டா, டு ப்ரொடியூஸ் 1 mole of CO2 required நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஈத்தேன் ஈக்குவல் டு எல்லாத்தையும் மோல்ஸ்க்கு மாற்றி எழுதணும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம வேர்டிங் நம்ம எழுதுன மாதிரி எழுதி நீ எழுதிக்கலாம். சரியா, இப்படி எழுதுனேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா, ஓகேவா, கிளியர்? சூப்பர், குட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் கேல்குலேட். பா சரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ரா, சரியான இம்பார்ட்டன்ட் கொஷின், பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது நான் அனலைசிஸ் பண்ணி பார்த்ததில் நான் ஒரு 15 கொஷின் பேப்பர் எடுத்தேன் அப்படின்னா 15 கொஷின் பேப்பரில் 10 கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருக்குது. 10 கொஷின் பேப்பரில் பப்ளிக் எக்ஸாம் கடைசி 4 வருஷத்தில் 2 வருஷ கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருக்குது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃப் திஸ் சாப்டர். ரைட்டா, இது கம்பல்சரியில் வராது, ஆனால் 5 மார்க் ப்ராப்ளமில் வரக்கூடியது. கம்பல்சரியில் கிடையாது, 5 மார்க்கில் வரக்கூடியது. ஆனால் சரியான மொக்க கொஷின் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கொஷின். இதில் என்ன ட்விஸ்ட்னா, இந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறதா. ரைட்டா, இந்த ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறப்ப நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணுறப்ப நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பேர் இந்த ஆக்சிஜனோட கேல்குலேஷனில் தான் மிஸ்டேக். அங்கே ஆரம்பிக்கிறது ஃபுல் சம் என்ன அப்படின்னா தப்பாயிடும். ரைட்டா, அங்கே ஆரம்பிக்கிறது ஃபுல் சம் தப்பாயிடும். சரி, ஃபஸ்ட்டு கவனிங்க, யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணாமல் டேபிள் போட்டு எழுதுறது தான் பெட்டர். இதுக்கான இந்த மாதிரி டேபிள் போடுறது தான் பெட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எலமெண்ட் எழுதிக்கோங்க. எலமெண்ட், அடுத்து அதோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் அதோட மாஸ் எழுதணுமா. பர்சன்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதோட அட்டாமிக் மாஸு, அதுக்கப்புறம் ரேம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னது, சிம்பிள் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர். சிம்பிள் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர். சரியா, உங்கள் புக்கு வேணால் எடுத்துக்கோ. மேலே என்ன எழுதிருக்கேன்றது தெரியலனா புக்கில் பார்த்துக்கோங்க. புக்கு இல்லாத அமைதியாரு. புக்கு இல்லாத சங்கத்தில் இருக்கவங்க ஒரு நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க சார் என்கிட்ட புக்கு இல்லைன்னு சொல்லுவானுங்க. புக் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அமைதியாக ஜாலியாக நானே போர்டில் எழுதி போடுறேன், அதை கவனிச்சுக்கலாம். ரைட், கவனிங்க. சரியா, எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன். ஒரு செகண்டு, மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டாரா? சரியா, CHOல ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் என்ன டக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சிஜன் பர்சன்டேஜ் கடகடன்னு ஆக்சிஜன் பர்சன்டேஜில் போடு. ரைட்டா, ஆக்சிஜனை போடு. ஆக்சிஜனோட வேல்யூ மட்டும் CHO. கார்பன் வந்து என்னது 76.6, ஹைட்ரஜன் 6.38. ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கிறது, how will you find? டோட்டல் வந்து என்ன அப்படின்னா 100%. டோட்டல் 100%. இதில் கார்பன் 76 என்ன இருந்துச்சுன்னா 6. ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் 6.38%. அப்போ ஆட் பண்ண என்ன வரப்போது, 6.38 ஆட் பண்ணனா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். சரியா, அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே ஆன்சர் போட்டுவிட்டேன். இல்லை ஒரே ஆள் தான் ஸ்பேம் பண்ணுறீங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுட்டீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டேன். ஸோ இங்கே நான் வேல்யூ எழுதிடுறேன், 17.02%. மாஸ் என்னது, கார்பனோட மாஸ் நம்பர் 12, ஹைட்ரஜனோடது 1, ஆக்சிஜனோடது 16. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணுறது. இந்த பர்சன்டேஜை மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணணும். 76.6 divided by 12, 6.38 divided by 12, 17.02 divided by 16. ஓகேவா, அப்போ என்ன வரப்போகுது, இதில் என்ன வரப்போகுது, வேல்யூ கடன்னு சொல்லுங்கள். என்ன வரும்? எஸ், கௌதம் has given answer. குட் கௌதம். என்னது, இதுக்கு வந்து 82.98ன்னு வருதா. அதுக்கப்புறம் அதான் 100 மைனஸ் போட்டோம். 100
மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அந்த 17.02%. அதுதான் எனது ஆக்சிஜனோட வேல்யூ. சரி, இது என்ன ஆன்சர்? 76.6 டிவைட் பண்ணோன்னா 6.38 அப்ராக்சிமேட்டாக வரப்போதா? 6.38 இங்கே 1 நான் எதுக்கு 2 போட்டிருக்கேன்? 6.38 இங்கேயும் 6.38 இங்கே என்ன அப்படின்னா இங்கே என்னடா வரும்? 16 1 பாயிண்ட் சம்திங் வருமா? கீழே என்ன வரப்போகுது? ஆக்சிஜன் என்ன வரும்? 1 பாயிண்ட் சம்திங். 1 பாயிண்ட் என்ன ஒரு ஆன்சர்? டெல் மீ தட். 1 பாயிண்ட் கடன்னு போடுங்க. 1.06 வருமா? அப்ராக்சிமேட்டாக 1.06 வரும். கரெக்டாக 1.06. இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோ இவங்க எல்லாத்தையும் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இவங்க 3 பேரில் 6.38 டிவைடட் பை 1.06, 6.38 divided by 1.06, 1.06 divided by 1.06. அப்போ இது என்னது? 6 டைம்ஸு, இதுவும் 6 டைம்ஸு, இது 1 டைம். அப்போ ஹோல் நம்பரும் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ 6:1 661 அப்படிங்கிறது தான் ஹோல் நம்பர். சரியா? இப்போயும் ரைட்டா? ஓகே ரைட். இப்போ என்ன அப்படின்னா அடுத்து இன்னொன்று கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு 47 அப்படின்னு. இந்த 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இந்த வேப்பர் டென்சிட்டியை வச்சு நம்ம எப்படி சம் செய்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க? calculate the empirical and molecular formula. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது empirical formula. empirical formula என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? empirical formula என்னது? EF is nothing but C6H6Oன்றதை கண்டுபிடிச்சாச்சு. EFM என்னது? empirical formula mass. ரைட்டா? empirical formula mass கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? we'll do empirical formula mass கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? SRனா simplest ratio, simple ratio. கார்பன் 6:12, ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 6:1, ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1 இருக்குது, 1:16. 6:12 என்னடா? 12 6 60 60 6 16. இப்போ 12க்கு 2 ரிமைண்டர் 1. எது தப்பாக பண்ணியிருக்கேனே? எது தப்பாக இருக்கேன்? கரெக்டா? இஸ் தட் ரைட்? 72 கரெக்டாக. 82 வருது. ஓ 5 6 ஆர்னா 60, 5 6 ஆர் 60, இங்கே 72. ரைட், ஓகே. அப்போ என்னது? 92. அப்போ 92ல் வந்து இதில் ஆட் பண்ண 12 14 94 வரும். 94 சரியா? 94 6:12 72. சரிடா, விடுங்கடா. நான் 5:6 ஞாபகத்தில் போட்டுட்டேன். 94 போட்டாச்சு. ரைட்டா? EFM போட்டாச்சு. இப்போ வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருந்தாங்களா? வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு 47. இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா ஹவு கேன் வி ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும்? மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் என்னங்கிற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணினா எனக்கு என்ன கிடச்சிடும்? போது மாலிகுலர் ஃபார்முலா கிடச்சிடும். அப்போ மாலிகுலர் ஃபார்முலாவும் இதை கண்டுபிடிக்கணும். ஹவு கேன் வி ஃபைண்ட் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ரைட்டா? divided by empirical formula mass. n is equal to ரைட்டா? EFM by MF, MF by EF. empirical formula mass என்னடா? ஃபார்முலா EFM by MF. நான் அந்த மாதிரி இல்லை. என்ன இன்றைக்கி நம்பர் விட்டு தப்பாக போகுது? நானா நீங்களா? n is equal to என்னடா? இதான் ரைட். மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை EMF தான். ரைட்டா? இதுதான் MFM by EFM தான் ரைட். மோலார் மாஸ் டிவைடட் பை கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அதான். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ இந்த மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும்ல? எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு VD. வேப்பர் டென்சிட்டியோட 2 மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது. இது 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருந்தோம். ரைட்டா? அப்போ என்ன வரப்போகுது? 2 இன்ட்டு 47 இஸ் ஈக்குவல் டு 94. அப்போ n ஈக்குவல் டு என்னது? 94 டிவைடட் பை 94 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ C6
H6O தான் என்னது மாலிகுலர் ஃபார்முலாவும் ரெண்டுமே மாலிகுலர் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா ரெண்டுமே என்னது சேமாக தான் இருக்க போகுது சரியா ரெண்டுமே என்னது கோயிங் டு பி சேம் முன்னாடியே போட்டுட்டியா ஓகே குட் ரெண்டுமே என்னது சேம் தான் மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் சேம் தான் ரெண்டுமே C6H6O இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னோட வேல்யூ ஒன்றா இருக்குது என்னோட வேல்யூ வேறு இருந்தால் ரெண்டு வேல்யூவும் மாறி மாறி இருக்க போகுது என்னோட வேல்யூ சேமாக இருக்கனால இட்ஸ் கோயிங் டு பி சேம் அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க ஸோ புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இந்த பாக்ஸ் எழுதி கண்டுபிடிக்கிறது தான் நேரம் இந்த பாக்ஸ் எழுதிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும் அடுத்து calculate the molecular mass ரைட்டா see here they have asked molecular mass not the molar mass ரைட்டா கிராம் molecular mass கிடையாது only the molecular mass இதோட யூனிட் என்ன இதோட யூனிட் என்னவாக இருக்கும் இதோட யூனிட் எல்லாம் இது எல்லாத்துக்கும் யூனிட் என்ன கடன் பண்ணலாம் வாங்க NO2க்கு என்ன வேல்யூ வரும் நைட்ரஜனோட வேல்யூ என்னது நைட்ரஜன் 14 into 1 ஆக்சிஜன் 16 into 2 என்ன வேல்யூ 14 32 46 யூனிட்டை சொல்லுங்கடா யூனிட்டை சொன்னால் தான் போட முடியும் ஒன்று யூ போடணும் அல்லது AMU U or AMU போட்டுக்கலாம் சரியா U or AMU போடணும் U or AMU இதெல்லாம் ஜென்ரல் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா அடுத்து குளுக்கோஸ் ஃபார்முலா என்னது C6H12O6 குளுக்கோஸ்க்கெலாம் மனப்பாடமாக இருக்கணும் உனக்கு 12 into 6 ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 12 மற்ற எழுதுறேன்னா 6 into 12 12 into 1 ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 6 into 16 6 into 12 என்னது 180 U ஓகே என்னது மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் 72 ஒரு 12 16 into 6 6 36 6 மிச்சம் 3 1 6 96 டோட்டல் ஆட் பண்ணால் 180 யூங்கிறது தான் குளுக்கோஸோட வேல்யூ 180 U NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHஐ பொறுத்த வரைக்கும் NaOHஐ பொறுத்த வரைக்கும் NaOH சோடியமோட மாஸ் நம்பர் என்னதுப்பா சோடியம் மாஸ் நம்பர் என்ன நீங்கள் தான் சொல்லணும் நான் ஆக்சிஜனுக்கு போடுறேன் நீங்கள் சோடியமுக்கு சொல்லுங்கள் 1 into என்னது சோடியமுக்கு ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1 into 16 ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1 into 1 சோடியமுக்கு என்னது ஆன்சர் போட்டிங்களா எஸ் சோடியம் 23 குட் சோடியம் என்னது 23 அப்போ 23 போட்டோன்னா 23 16 1 12 1 13 1 43 U 43 U தான் எனக்கு இதோட ஆன்சர் கரெக்டாக 43 U ஆன்சர் வருதா 6 6 12 13 13 + 1 43 ரைட்டடா மிஸ்டேக் எதாவது இருந்தால் சொல்லுங்கடா டக்குன்னு மாற்றிக்கலாம் அடுத்து MgOH twice MgOH twice கண்டுபிடிச்சி சொல்லு யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு நீ தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிற கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் ஃபைண்ட் அண்ட் லெட் மீ நோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு நான் செய்ய போகிறதில்ல மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு நீ தான் செய்ய போகிற ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் வேல்யூ சொல்லு அதுக்கப்புறம் ஃபைனல் வேல்யூ சொல்லுங்கள் ஆனால் இன்றைக்கி என்ன ஏன் நிலமை இப்படி இருக்குது சே இதை ரைட்டுன்னு வேறு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறான் சார் சூப்பர் கரெக்டாக செஞ்சுட்டீங்கன்னு ஏண்டா 0 மிச்சம் 40 AMU 40 U சார் எம்ஜியோட தானடா எம்ஜிக்கு வேல்யூ சொல்லுங்கடா எம்ஜிக்கு வேல்யூ சொல்லுங்கடா எம்ஜியோட அட்டாமிக் நம்பர் என்னது 12 அப்போ 24 ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது 16 ஹைட்ரஜனு 2 அப்போ 10 12 வருது என்னடா எல்லாம் என் மேலே இருக்க நம்பிக்கையா இதுக்கு என்ன ஏதோ 58ன்னு கதை விட்டீங்க ஆனால் 58 வரல எனக்கு வேறு ஆன்சர் வருது 10 12ன்னு வருது ஓ எகெயின் ஐ மேட் எ மிஸ்டேக் ஓகே ரைட் காட் இட் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 32 ஒரு 2 58 ஓகே என்ன ஓவரா இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் போதும் என்ன
இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் கன்ஃபியூஷனாக இருக்கேன்னா. மெக்னீஷியம் 24 தான். மெக்னீஷியம் மாஸ் அட்டாமிக் நம்பர் தான் 12, மாஸ் நம்பர் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி நானே கொஞ்சம் ஓகே இல்லை, பயங்கரமாக என்ன அப்படின்னா எனக்குலாம் இந்த கோல்டு ஓகேயா இருக்குது. எனக்கு கோல்டே சரியில்லை இன்றைக்கி. எனக்கு கோல்டு இல்லை, பட் ஆனால் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஏதோ கவனிக்காமல் நான் பாட்டுக்கு போட்டுட்டு எடுத்து எழுதி செய்வேன். எடுத்து எழுதி செஞ்சும் மல்டிப்ளிகேஷனில் ஒரு தப்பு, இங்கே ஒரு தப்பு, ஏன்னா இன்றைக்கி நிறைய தப்பு. என்ன உங்கள் மேலே சந்தேகமாக என்ன? சரி ரைட், ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நான் வேணும்னே தான் தப்பாக எழுதுனேன். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக தப்பாக எழுதுனேன். அதுதான் சரியா? நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக தான் தப்பாக எழுதுனேன். பார்த்தியா? பரவாயில்ல, நீ கண்டுபிடிச்சிட்ருக்க, குட். அதான் பண்ணணும். அடுத்து KMnO4 சொல்லுங்கள் பார்க்கலாம். KMnO4 பொட்டாசியம் மாஸ் நம்பர் என்னது? பொட்டாசியம் மேங்கனீஸ்லாம் புதுசாக இருக்குது. புதுசாக இருந்தால் நீ தான் சொல்லணும். ஆக்சிஜன் 16 × 4. அப்போ இங்கே என்ன வரும்? இதுக்கு ஒரு ஈக்குவல்ட்டு போடுவோம், இதுக்கு ஒரு ஈக்குவல்ட்டு, இதுக்கு ஒரு ஈக்குவல்ட்டு. பொட்டாசியம் என்னதுப்பா? பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் என்னது? 19. ஆக்சுவலாக 40 வரணும், ஆனால் எக்ஸப்ஷனல் கேஸு இட் இஸ் 39. 39 × 1. அடுத்து மேங்கனீஸ். மேங்கனீஸ் என்னது? வாஸ்து சரியில் சென்டரை மாற்றவா? ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குது. பிரெயின் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. மேங்கனீஸ் நம்மால் என்னது? மேங்கனீஸ் 55 54? நம்ம மேங்கனீஸ் 55 54? நம்ம புக்கில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க லிஸ்ட்டு படி 55 தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? நம்ம புக்கில் கொடுத்துருக்க லிஸ்ட்டு 55, அதாவது 54.94 கொடுத்துருப்பாங்க. அதனால் we have to consider it as 55. நம்ம 55 தான், 54.94ல், அதனால் 55 தான் எடுத்து செய்யணும். அப்போ என்ன வரும்? 39, இது ஒரு 55, 32 64. அப்போ இது ஒரு 9, 9 9 சார் 18, 8, ரிமைண்டர் 1, 10, 108, 10 15 15 158 கரெக்டாக? 6 4 10 15. எஸ், 158. 158 U. எல்லாத்துலேயும் ஒரு ஊ போட்டுடணும். ஊ போட்டுடணும். சரியா? ஓகே, எனக்கு ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிவ் மீ தி ஃபார்முலா ஃபார் ஆக்சாலிக் ஆசிட். அடுத்து ஆக்சாலிக் ஆசிடும் மீத்தேனும் இருக்குது. மீத்தேன் உனக்கு தெரியும், CH4ன்னு. நீ கண்டுபிடிச்சிடும். CH4 பிரச்சனை இல்லை. ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா சொல்லுங்கள். ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்? ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? டெல் மீ த ஃபார்முலா ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். எஸ், ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா என்ன போட்டிருக்கீங்க? C2H2O4. ஆமாம், அதான். ஓகே ரைட். ஸோ C2H2O4ன்னு எழுதலாம், அல்லது COOH ட்வைஸ். 2 COOH ஒன்றா இருக்கிறது தான் இது ஆக்சாலிக் ஆசிட். அப்போ என்ன வரும்ப்பா? கார்பன் 2 × 12, ஆக்சிஜன் 4 × 16, ஹைட்ரஜன் 2 × 1, 24, 32 64, ஒரு 2, 0, ரிமைண்டர் 1, 90. 90U. 90U கரெக்டா? 90U கரெக்டா? 90 ரைட். ஓகே, சூப்பர். 90. மீத்தேன் என்னப்பா? மீத்தேன் கார்பன், ஒரு கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜனுக்கு 4, டோட்டலாக 16U. சரியா? இதெல்லாம் 1 வேர்ட்ஸில். இப்போ நான் கொடுத்தது எல்லாமே 1 மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது. ரைட்டா? 1 மார்க்கில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருந்தது. அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காலத்தில் இறங்க போகிறோம். வாங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பெரிய பெரிய சம்மாக இருக்க போது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் கொஷின் ஆஃப் ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் கொஷின். இது எங்கேருந்து, இதை எப்படி நம்ம எடுத்து பண்ணுறது, இதோட கிவன் என்ன, இதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட கேள்வி. சரியா? பார்க்கலாமா? ரைட். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் 6.645 × 10⁻³ கிராம். ஒரு ஆட்டமோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ரைட்டாக? ஒரு ஆட்டமோட
மாஸ் கொடுத்துட்டாங்க. how many moles of element are there in 0.032 kg ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா 0.320. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஒரு ஆட்டமோட மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அதாவது இந்த கொஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சாக்லேட் ரைட்டா, ஒரு சாக்லேட் வந்து 5 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, ஒரு சாக்லேட் 5 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட இந்த கொஷின் அப்படி கூட சொல்கிறதுக்கு பதிலாக கரெக்டு தான், ஒரு சாக்லேட் 5 rupees. அப்போ 50 rupeesல எவ்வளோ சாக்லேட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட்டா, 50 rupeesல எவ்வளோ சாக்லேட் இருக்கும் அப்படின்னு. ஒரு ஆட்டமோட மாஸ் எவ்வளோ, அப்போ இதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த கொஷினை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது எத்தனை மோல், இது எத்தனை மோல், அதுக்கப்புறம் மோல்ஸ். ஏன்னா மாஸ்லேருந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. we can compare it only with the moles. மோல்ஸ் வச்சு தான் என்ன பண்ண கம்பேர் பண்ண முடியும். ஒரு சாக்லேட் 5 ரூபா, அப்போ 50 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட் வாங்கலாம், 10 சாக்லேட் வாங்கலாம். ரைட்டா, 5 into 10 தானே 50 வரப்போகுது. ஒரு சாக்லேட் 5 rupeesனா 10. இப்போ இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிங்க. மாஸ் ஆஃப் 1 atom கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.32 kg கேட்டிருக்காங்க. 0.32 kgயில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கலாம்? எனி ஐடியா அபவுட் வேர் டு ஸ்டார்ட்? எங்கே ஆரம்பிக்கலான்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? டு ஹேவ் எனி ஐடியா ஃப்ரம் வேர் திஸ் கொஷின் கேன் பி ஸ்டார்ட்? இந்த கொஷினை எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? ரைட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு ஆட்டமோட மாஸ் இருக்குல்ல, இதை மோல்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் த மோல்ஸ். இது வந்து எவ்வளோ மோல்ஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறேன். மாஸ் ஆஃப் 1 mole. எஸ், ஒரு ஆட்டமோட, அதாவது ஒரு ஆட்டமோட வெயிட் தான். அப்போ 1 மோலோட வெயிட் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, 1 மோலோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒரு ஆட்டம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, மாஸ் ஆஃப் 1 atom, 1 ஆட்டமோட மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 1 mole ஆஃப் ஆட்டம்னா என்னது, ஒரு மோலில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? நல்லா கவனிங்க. மாஸ் ஆஃப், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் இந்த கொஷினை பண்ணிட்டேன்னா நீ ஈஸியாக எழுதிடலாம். மாஸ் ஆஃப் 1 atom is equal to 6.645 into 10 to the power minus 23 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா மாஸ் ஆஃப் 1 mole, மாஸ் ஆஃப் 1 mole. ஒரு மோலில் எத்தனை ஆட்டம் இருக்கும், ஒரு மோலில் எத்தனை ஆட்டம் இருக்கும், ஒரு மோலில். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பிளோட வெயிட்டு 5 கிராம். ரைட்டா, ஒரு ஆப்பிளோட வெயிட்டு 5 கிராம். அப்போ ஒரு டசனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், ஒரு டசனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், ஒரு டசன் ஆப்பிளோட வெயிட் எவ்வளோ? உனக்கு கொஷின் புரியுதா? நல்லா கவனிங்க. ஒரு ஆப்பிளோட வெயிட்டு 5 கிராம். அப்போ 1 டசன் ஆப்பிளோட வெயிட் எவ்வளோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 5 கிராமோட யாரை மல்டிப்ளை பண்ணுவேன்? 1 டசனோட வேல்யூ என்னவோ அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். புரியுதா? 1 டசனோட வேல்யூ என்னவோ அதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே அதே மாதிரி தான் ஒரு ஆட்டமோட கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மோலோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மோலோட வெயிட் என்ன அப்படின்னு. ரைட்டா, ஒரு மோலோட வெயிட். சரியா, ஒரு மோலோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மோலோட வெயிட் என்ன அப்படின்னா 6.645 into 10 to the power minus 23 into அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர் என்னது? 6.023 into 10 to the power 23. சரியா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இவனும் கேன்சல் ஆகிடுவான். இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக இட் இஸ் கோயிங் டு பி 40 கிராம். அது நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணணும். 6 6 ஆர் 36. 36க்கு அப்புறம் இந்த 0.6 இருக்குல்ல, 0.6 அதாவது 0.5 போடுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்ப இட்ஸ் கோயிங் டு பி அப்ராக்சிமேட்லி 40 கிராம். ரைட்டா, 40 கிராம். இப்போது பாருங்கள், 1 மோலோட மாஸ் எவ்வளவா? இப்போ என்னது, 1 மோல் வந்து 40 கிராம் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, 0.320 kg அதோட மோல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது கிராமுக்கு மாற்றலாமா? we can do the universal method. நம்ம நார்மல் யூனிவர்சல் மெத்தடுக்கு மாற்றிடலாமா? இது எப்படி இப்போ கிராமுக்கு மாற்றுறது? 320 கிராம். கரெக்டாக, இது அப்ராக்சிமேட்டாக 320 கிராம். கரெக்டு தானே? 0.320னா அது 320 கிராம். 320 கிராம் தானே? நம்ம ரைட் ஆர் நாட்? 320 கிராம். அப்போ ஒரு மோல் 40 கிராம். அப்போ 320 கிராமில் எத்தனை மோல் இருக்கும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளோதான். 40 into x equal to 1 into 320.
அப்போ x equal to 1 into 320 divided by 40. 1 time 0 0 1 4s are 4. எத்தனை 4s are 32? 8 4s are 32. 8 moles. 8 moles 8 தான் ஆன்சர் கரெக்டா? 8 moles. சரியா? கிளியரா? see இந்த ஸ்டெப் நீ புரிஞ்சுக்கணும். இந்த 40 கிராம் கொண்டு வரணும். இந்த 40 கிராம் கொண்டு வர என்ன பண்ணாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். சரியா? இந்த கொஷினை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்டெப் எழுதிட்டேன்னா நீ மார்க்ஸ் காட்டிடலாம். அது மட்டும் எழுதிட்டேன்னா போதும். இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டா 8 மோலுங்கிற ஆன்சர் நீ ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு ஸ்டெப் தான் மெயினான விஷயம். இந்த ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயம். அந்த ஒரு ஸ்பாட்டை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா போதும். சரியா? ஓகே ரைட். அடுத்து இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்கடா. இது கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 2-3 கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேட்குற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தா நல்ல மனசு உள்ள டிஸ்ட்ரிக்ட் உள்ள டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியில் என்ன கேட்டிருக்காங்க? எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலானா அப்படியே காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். இதில் காமனாக 6 இருக்குது. அப்போ CH2O. இதில் என்னது? C4. 2 தான் இருக்கிறதுல சின்ன நம்பர். அப்போ 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். C4H5N2O. சரியா? N2O. ரைட். 3 சம்ஸ்க்கு 40 மினிட்ஸா? இந்த சம் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன்னா. இந்த சம் வி ஹவ் ஆல்ரெடி சீன். இதை விட்டுறலாம். வந்துட்டான்டா காலர். யார் யாருக்கெல்லாம் இந்த சம் தெரியும்? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எஸ், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் போகலாமா? எஸ், ஒரு பெரிய சம்மு. திஸ் இஸ் வாட். இந்த சம் படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்னோட சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு தெரியும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ படிச்சுக்கணும். ரைட்டா? இந்த சம் தான் உங்களுக்கு வேணுமா? யார் யாருக்கெல்லாம் தெரியும், யார் யாருக்கெல்லாம் தெரியாது? ரொம்ப ஈஸி. ஏன்னா லைட்டாக ரீகால் பண்ணணும். ஏன்னா ஓகே, இப்போ தான் நம்ம வழிக்கு வரானுங்க. அதாவது இவ்வளோ நேரம் எல்லாம் என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஸ்பாட் வந்துச்சு. இப்போ உன்னை விட நான் ஸ்ட்ராங்காக இருக்க பாட்டு இப்போ தான் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. என்னை விட பயங்கர ஸ்ட்ராங். கண்ணிலே பார்த்து ஆன்சர் போட்டுட்ருக்கான் மல்டிப்ளிகேஷன்லாம். அதனால் ஓகே ரைட். பார்த்துக்கலாம். யார் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாருமே வாங்க நம்ம ரூல்ஸ் படிக்கலாம். சரியா? நம்ம ரூல்ஸில் ஃபஸ்ட்டு யாரை படிப்போம்? நம்மளோட மிகப்பெரிய தலைவர் ஆக்சிஜனை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? படிப்போம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நோ, ஃபஸ்ட்டு அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல். யாரெல்லாம் அல்கலைன் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்? குரூப்பு 1 and 2. ரைட்டா? குரூப் 1 and 2. இந்த குரூப் 1 and 2ல் இருக்க எல்லாமே ரைட்டா? குரூப் 1 and 2ல் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், குரூப் 1 and 2ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன நம்ம படிக்கணும். குரூப் 1ல் யார் யாரெல்லாம் இருப்பா? குரூப் 1 எலமெண்ட்ஸ்லாம் என்ன? கடன்னு சார்ட்டில் தட்டி விடுங்க பார்க்கலாம். குரூப் 1 எலமெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்வேஸ் +1. குரூப் 2ஓடது ஆல்வேஸ் +2. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எலமெண்ட்டோட பேரை போட போகிற, நான் எழுத போகிறேன். அதுக்கப்புறம் நீ அம்மத்தை படிச்சுக்கலாம். சரியா? ரைட். எக்ஸாம்பிள் லித்தியமில் ஸ்டார்ட் பண்ணு. ரைட்டா? லித்தியம். ஹைட்ரஜன் விட்டுரு. ஹைட்ரஜன் தனியாக ஹைட்ரஜனை விட்டுருங்க. இது என்னது? லித்தியம். அதுக்கப்புறம் என்னது? சோடியமா? லித்தியம் 3, அதுக்கப்புறம் 11 சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் என்னது? கால்சியம் அண்ட் ருபீடியமா? பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியமா? ருபீடியம், அதுக்கப்புறம் சீசியம். ருபீடியம் இப்படி எழுதுவாங்க, ஆர்பி. கால்சியம் +2ல். அப்போ இங்கே என்னது? பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், பேரியம். பேரியமுக்கு அப்புறம் என்னது? பேரியமா? ரேடான். பேரியம், ரேடான் ஆரி. சரியா? ஸ்ட்ரான்டியம் மட்டும் என்ன அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது? எங்கே ஸ்ட்ரான்டியம் வந்துச்சு? கால்சியம், ஸ்ட்ரான்டியம்க்கு அப்புறம் பேரியம். பேரியம் வரைக்கும் போதும். இங்கே சீசியம்க்கு அப்புறம் ஃப்ரான்சியம் இருக்கும்ல, அதை விட்டுருங்க. நம்ம ஃப்ரான்சியம் எழுதுனா ரேடியம் எழுதிக்கலாம். ஃப்ரான்சியமும் ரேடியமும் வேண்டாம், விட்டுருங்க. ரைட்டா? இது மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரி, இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அப்போ இந்த எலமெண்ட்லாம் வந்துச்சுன்னா இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. இந்த எலமெண்ட்ஸில் வந்துச்சுன்னா இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபிக்ஸட் வேல்யூ. இது என்னது? ஆல்வேஸ் அ ஃபிக்ஸட் வேல்யூ. ஹைட்ரஜன் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, ஹைட்ரஜன் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சம்லேயுமே +1 தான் இருக்குது. அதனால் ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம்? நம்ம +1 வச்சுக்கலாம். ரைட்டா? நான் நடத்துகிறப்ப ஸ்டார்டிங்கில் உனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்தேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஹைட்ரஜன் எல்லாமே +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. we will keep it as +1. அதுக்கடுத்து ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே -2ல் தான் இருக்குது. -2 வச்சுக்கலாம். பெராக்சைடு இருக்கா? பெராக்சைடு வேறு எதுவுமே இல்லை.
அதனால் ஆக்சிஜனை நீ என்ன பண்ணு +2 வச்சுக்கோ. பின்னாடி இருக்கிற சம்ஸ்லேயும் எதுலேயுமே கிடையாது ஆக்சிஜன். ஆக்சிஜன் எல்லாமே -2 ரைட்டா. ஆக்சிஜன் எப்பயுமே என்னது -2. எக்ஸப்ஷனல் கேஸ் என்னென்னு இப்போ சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா 1 மார்க்கில் ஒரு காம்பவுண்டை கொடுத்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. அதனால அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிஜனுக்கு நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. கவனிங்க. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ரைட்டா ஜென்ரல், இது வந்து ஜென்ரல், இது வந்து பொதுவாக எப்பயுமே என்ன அப்படின்னா ஆக்சிஜன் இப்படி தான் இருக்க போகுது ஜென்ரல். இதே இது ஆக்சிஜன் இன் பெராக்சைடு ரைட்டா. பெராக்சைடு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், H2O2 ரைட்டா. H2O2 ஆக்சிஜனுக்கு நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஆக்சிஜனுக்கு என்ன அப்படின்னா ஆல்வேஸ் யூ ஹாவ் டு புட் -2. அப்போ இங்கே ஆக்சிஜனுக்கு -2 தான் போடணும். இப்போது ஆக்சிஜனுக்கு -2 போட்டால் ஹைட்ரஜனோட எஃபிஷியன்சி பத்தாது. இந்த கொஷினில் we have to approach from ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட வேல்யூ +2. 2 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஹைட்ரஜனுக்கு +1, 2 ஹைட்ரஜனுக்கு +2. அப்போ இது +2 இருந்தால் இவங்க கூட அட்டாச் ஆகிருக்க ஆக்சிஜன் -2 தான் இருப்பாங்க சரியா. இப்போ இந்த -2ங்கிற வேல்யூ யாருக்குரியதுன்னா O2க்குரிய வேல்யூ. O2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நாட் O. அப்போ ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. அப்போ பெராக்சைடு, இங்கே பெராக்சைடு சரியா. இங்கே என்னது பெராக்சைடு சரியா, இங்கே பெராக்சைடு அப்படின்னு அர்த்தம் சரியா. இங்கே பெராக்சைடு, இதே ஆக்சிஜன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா KO2 சரியா. KO2 இருக்குது, KO2 நல்லா கவனிங்க. இப்போ KO2 இன்னொன்று பார்க்க போகிறோம், சூப்பர் ஆக்சைடு இது பேர். பொட்டாசியம் என்னது எப்பயுமே +1. இது +1னா இது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், -1 தான் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் O2ஓட வேல்யூ -1. அப்போ ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், O2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. அப்போ ஓட வேல்யூ O will be -1/2. It is super oxide சரியா. It is super oxide -1/2 சரியா. -1/2 இதெல்லாம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என்ன போதும், நம்ம ஓரளவுக்கு உள்ள என்ன பண்ணிடலாம், உள்ளே போய்ட்டு மேனேஜ் பண்ணிடலாம். வேறு யார் இருக்கா, சல்ஃபர் வந்து ஒரு சம்மில் மட்டும் மாறும், மீதி எல்லா சம்லையும் ஜென்ரலாக சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா +6 இருக்கும். சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் +6. அதுக்கப்புறம் SO2ஓட வேல்யூ என்னன்னு இங்கே எழுதி வச்சுக்கோ ரைட்டா. SO2ஓட வேல்யூ சல்ஃபருக்கு என்ன சொன்னேன் +2 +6 சொன்னேன்னா, சல்ஃபர் வந்து +6, ஆக்சிஜன் -2, -2 × -2, -2 × 2 -4. என்னடா எதுவும் தப்பாக இருக்குது. SO2க்கு என்னது, நான் தப்பாக சொல்கிறேன், கரெக்டாக தான் இருக்கா. SO2 சரி, சம் செய்கிறப்ப கரெக்டாக அங்கே வரும், அங்கே பார்த்து சொல்கிறேன் ரைட்டா. H2SO4 வரும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரி. இப்போதைக்கு SO2 விட்டுரு சரியா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மெயின் வேல்யூ தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம சம் செய்ய முடியும் ரைட்டா. இந்த மெயின் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம சம் செய்ய முடியும். we will be going to the sum. நம்ம சம்முக்கு போகலாம் சரியா. சம் போகலாமா, ரைட் போகலாம் வாங்க. K2Cr2SO4 ரைட்டா. சாரி அதான் நான் பார்த்தேன். SO2வில் SO4 வேல்யூ, SO4 தான் நம்ம புக்கில் இருக்குது. SO4ஓட வேல்யூ அந்த கொஷினில் SO4 தான் இருக்குது, பார்த்துட்டேன் நான், அதை வச்சு தான். அப்போ என்னது +6 4 2 4 சார் என்னது 8 -8ன்னு வரும். அப்போ -2ங்கிறது SO4ஓட வேல்யூ. இதெல்லாம் நம்ம புக்கில் நம்மளுக்கு தேவையான கொஷினுக்கு தேவையான கண்டென்ட், அதனால் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் ரைட்டா. ரைட் கவனிங்க, இதெல்லாம் முடிஞ்சிச்சா. SO2வில் +4 இருக்க போகுது, SO2 வேறு, SO4க்கு தான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த சம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட். now we are going to started. புதுசாக யாராவது இருக்கீங்கன்னா கவனமாக கவனிங்க. முதல் சம் சொன்னதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் சம்லாம் கடகடன்னு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும். நான் கீழே எழுத போகிறது எல்லாமே என்ன அப்படின்னா K2Cr2க்கு எழுதுவேன். மேலே எழுதுறதுலாம் KCrக்கு எழுத போகிறேன் ரைட்டா. தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம எழுதணும் ரைட்டா, ஒவ்வொருத்தவங்களுக்கு எழுதணும். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள் O7 இருக்குது. O7 என்னதுப்பா -14 அர்த்தம் ரைட்டா. O7 என்னது -14. அப்போ இது -14 இருந்தால் இவங்க 2 பேரும் சேர்ந்து +14 தான் இருந்திருக்கணும். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணலாம், K தெரியுமா,
கேயோட வேல்யூ என்னது கேயோட வேல்யூ +1 இங்கே 2 இருக்குது அப்போ என்னது +2 அப்போ பொட்டாசியமோட ஒரே ஒரு பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +1 இது +2 இருந்தால் Cr2 என்னவா பறந்துருக்கும் இது +2 இங்கே -14 இருக்குது அப்போ இங்கே கண்டிப்பாக +12 தான் இருந்திருக்கணும் இந்த காம்பவுண்ட் மொத்தமாக மேலே பவரில் எதுவுமே இல்லையே இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இருந்திருக்கு அப்போ ஆக்சிஜன் -14 தெரியும் பொட்டாசியமுக்கு எனக்கு தெரியும் குரோமியம் என்ன அப்படின்னா இங்கே +12 இருக்குது Cr2 ஓட வேல்யூ +12 Cr2 ஓட வேல்யூ +12 அப்போ Cr வேல்யூ என்னவா இருக்கும் Cr ஓட வேல்யூ என்னவா இருக்கும் Cr ஓட வேல்யூ +6 Cr என்னவா இருக்கு +6 ஆக்சிஜன் as usual -2 இப்போ அதே மாதிரி HI Ka கண்டுபிடிக்க போகிறோம் Ka பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தானே இருக்காங்க இது +1 இது -1 இதுலேயும் SO4க்கு இப்போ தானே சொன்னேன் SO4 ஓட டோட்டல் வேல்யூ -2 இது அப்போ என்னவா இருக்கும் H2 +2 அப்போ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஹைட்ரஜன் +1 சல்ஃபர் +6 ஆக்சிஜன் -2 ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீ என்ன பண்ணியிருக்கணும் எழுதியிருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தனித்தனியாக நீங்கள் எழுதியிருக்கணும் ஓகேவா அடுத்து K2 SO4 இப்போ தான் சொன்னேன் SO4ஓட வேல்யூ என்னது -2 வரும் அப்போ இது என்னது +2 அப்போ இங்கே K வந்து +1 சல்ஃபர் அதே +6 ஆக்சிஜன் அதே -2 அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அப்படியே இருக்க போகிறாங்க சரியா அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே தான் கவனமாக பண்ணணும் ரைட்டா இங்கே SO4ஓட வேல்யூ என்னதுப்பா SO4ஓட வேல்யூ -2 சொன்னேன் -2 × 3 அப்படின்னு என்னது -6 இருப்பாங்க கரெக்டாக SO4ஓட வேல்யூ -2 -2 × 3 will be -6 அப்போ இந்த வேல்யூ -6 இருக்க போகுது கரெக்டாக இதோட ஓவரால் வேல்யூ -6 SO4 thrice SO4ஓட thrice -6 அப்போ இந்த Cr2 என்னவா இருக்கும் +6 இருக்கும் கரெக்டாக Cr2 +6 இருக்குமா -6 +6 புரிஞ்சுதா இந்த -6 +6 புரிஞ்சாதான் உன்னால் பண்ண முடியும் இது புரியலைன்னா இந்த சம் பண்ணவே முடியாது ரைட்டா இந்த சம்மை ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க பாரு சம்மை ஆரம்பிக்கவே இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எழுதுனதுக்கே ஓடிட்டாங்க Cr நேம் குரோமியம் Crனா குரோமியம் சரியா குரோமியம் அப்போ 2 குரோமியமுக்கு +6 அப்போ ஒரு குரோமியம் +3 சல்ஃபரு அதே +6 தான் ஆக்சிஜன் அதே -2 இங்கே I வந்து 0ல் இருக்குது ஹைட்ரஜன் will be +1 ஆக்சிஜன் -2 அதே மாதிரி தான் இருக்க போகுது நீங்கள் இருப்பேன் எனக்கு தெரியும் சூப்பர் பண்ணுங்கள் நடத்திட்டே இருப்பேன் நான் நீங்கள் தான் இருப்பேன் எப்போயுமே யூ ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ ஸோ we will be there I will be teaching for you நீங்கள் இப்போ பொட்டாசியம் பாருங்கள் +1 +1 +1 மாறவே இல்லை ரியாக்டன் பக்கமும் ப்ராடக்ட் பக்கமும் இருக்கிறத நம்ம கவனிக்கணும் ரைட்டா ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல நம்ம கவனமாக கவனிக்கணும் சரியா ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல எது எதில் மாறி இருக்க நம்ம கவனிக்கணும் +1 +1 +1 +6 இருந்து +3க்கு மாறி இருக்கு அயோடைன் பாருங்கள் -1 0க்கு மாறி இருக்கு மீதி எல்லாரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மாறி இருக்கவே மாட்டாங்க இவங்க 2 பேர் மட்டும் தான் மாறி இருப்பாங்க இப்போ இவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா Cr இங்கேருந்து ஆரம்பித்து நேராக இங்கே போகுதா நேராக இங்கே போய் இங்கே முடியுது ரைட் Cr அயோடின் என்ன பண்ணுது இங்கேருந்து ஆரம்பிக்குது அயோடின் இங்கேருந்து ஆரம்பித்து நேராக இங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே விட்டுருவோம் சரியா இங்கே விட்டாச்சு இப்போ இதில் யார் ஆக்சிடைஸ் ஆகிருக்காங்க யார் ரெடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் +6 +3 +6 +3 அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் +6 +3னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் +6 +3 ஆயிருக்கு அப்போ குறைஞ்சிருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிருக்கு அப்போ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆயிருக்கு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணால் இட் இஸ் ரிடக்ஷன் வெரி குட் ரிடக்ஷன் எத்தனை ரிடக்ஷனு ரிடக்ஷன் எத்தனை எலக்ட்ரான்ஸ்ப்பா 3 எலக்ட்ரான் மவனே ஆனால் நல்லா கவனிச்சுக்கோ ஒரு குரோமியமுக்கு 3 எலக்ட்ரான் என்கிட்ட 2 குரோமியம் இருக்குது ரைட்டா என்கிட்ட 2 குரோமியம் இருக்குது அப்போ 3 × 2 எலக்ட்ரான்ஸ் ரைட்டா 3 எலக்ட்ரான்ஸ் × 2 2 பேர் ரைட்டா 3 எலக்ட்ரான்ஸ் × 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க ரைட்டா ஒவ்வொருத்தரும் 3 எலக்ட்ரான் வாங்கியிருக்காங்க ஒருத்தரும் 3 எலக்ட்ரான் வாங்கியிருக்காங்க அதுதான் முக்கியமான லைனு அந்த லைன் எழுதலைன்னா மாட்டிக்கும் அடுத்து பாருங்கள் அயோடின் -1 0 அப்போ என்னது இட் லாஸ்ட் 1 எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்குது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு இட் இஸ் லாஸ்ட் 1 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் அது 6 எலக்ட்ரான் இட் லாஸ்ட் 1 எலக்ட்ரான் அப்போ இது ஆக்சிடேஷன் எத்தனை எலக்ட்ரானு 1 எலக்ட்ரான் இங்கே சம்மந்தப்பட்டிருக்கு ரைட்டா இங்கே ஒரு எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டிருக்கு இப்போது
அப்படியே இந்த டெரிவேஷனை திருப்பி கீழே எழுத போகிறேன். ரைட்டாக ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன், கீழே எழுத போகிறேன். திரும்ப என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ரைட் த ஹோல் ஈக்குவேஷன், கம்ப்ளீட் ஈக்குவேஷனை திரும்ப எழுத போகிறேன். சரியா, K2 Cr2 O7 plus Ki plus H2 SO4 gives K2 SO4 plus Cr2 SO4 the thrice plus I2 plus H2O. சரியா, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, now we have to balance the element which undergo reduction and oxidation. யார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அண்டர்கோ போனாங்களோ, யாருக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்துச்சோ அவங்கள மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? சரியா, இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் போச்சு குரோமியமில், குரோமியமில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் போச்சு, குரோமியம்லேருந்து வெளியே 6 எலக்ட்ரான்ஸ் போயிருக்கு. ரைட்டா, அயோடின்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் போயிருக்கு, 1 எலக்ட்ரான் தான். அப்போ என்ன பண்ணணும், இப்படி எழுதிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை தூக்கிட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். எஸ், இதுக்கு மேலே ஈஸி தான். இப்போ K2 3 ஸ்டெப்பில் ஆன்சரை முடிக்கணும். K2 Cr2 O7 ப்ளஸ் 6 Ki ப்ளஸ் மீதி எல்லாம் அப்படியே எழுதணும். இந்த கொஷினில் அப்படியே பிட் அடிக்கிறது தான் வேலை, மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ண போகிறோம், அப்படியே காப்பி பண்ண போகிறோம். சரியா, அப்படியே காப்பி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஒரு ஸ்டெப்லேயும் யார் மாறுறாங்கன்றதை நீ கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதோ அல்லது பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிலாம் காமிச்சேன்னா உனக்கு எக்ஸாம் பேப்பரில் திருத்துறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ரைட்டா, எக்ஸாம் பேப்பரில் திருத்துறப்ப ஈஸியாக இருக்கும். I2 ப்ளஸ் H2O. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாருங்கள், இப்போது பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, அயோடின் எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பேலன்ஸ் பண்ண போகிறோம். ரைட்டா, கவனிங்க, K தானே இருக்குது, இங்கே 2 K இருக்குது. சாரி, ஃபஸ்ட்டு குரோமியமையும் அயோடினையும் பேலன்ஸ் பண்ணணும். குரோமியமும் அயோடினையும், குரோமியம் இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ குரோமியம் இஸ் கரெக்டட், குரோமியம் கரெக்டாக ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. அயோடின் பாருங்கள், இந்த பக்கம் 6 அயோடின் இருக்குது, அந்த பக்கம் 2 அயோடின் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன், 3 அயோடின் போட போகிறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, அயோடின் கரெக்டாக ஆகிடுச்சு. கரெக்டாக, அயோடினும் சரியாயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறேன், இப்போ ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் விட்டுருங்க, அவங்க 2 பேரை விட்டுட்டு மீதி எல்லோரும் பேலன்ஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். பொட்டாசியம் இங்கே 2 ப்ளஸ் இங்கே ஒரு 6 ப்ளஸ் 2 8 இருக்குது. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், முன்னாடி ஒரு 4 போட்டுக்கலாமா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 போட்டுக்கலாமா. அப்போ 8 பொட்டாசியம் ஆச்சா. அப்போ பொட்டாசியம் இஸ் கிளியர்டு. ரைட்டா, பொட்டாசியம் இஸ் கிளியர். இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பாக எழுதணும். அவனே இதை ஃபஸ்ட்டு நான் இப்போ எழுதுனேன்ல, ஈக்குவேஷன் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் திருப்பி பொட்டாசியமுக்கு 4 போடணும். இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது எழுதுவேன் அப்படின்னா எழுது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 2 தடவை அது ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கு மேலே எழுதாம மாட்டேன்னா ஸ்டெப் மார்க் போட மாட்டாங்க. இப்போ இதை முடிச்சிட்டோம்ல, இதுக்கு அடுத்து கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். இப்போ இதுக்கு அடுத்து எழுதிடலாம். இதை நம்ம ஒரு தடவை கீழே எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதலாம். அதுக்கடுத்து அதுக்கு லாஸ்ட்டில் ஃபைனல் ஆன்சர் 6 Ki plus H2 SO4 gives 4 K2 SO4 plus Cr2 SO4 thrice plus 3 I2 plus H2O. சரியா, 3 I2 plus H2O. இதை நம்ம முடிச்சாச்சு. ரைட்டா, என்னடா மவனே, ஓ நான் சொல்கிறத சொல்கிறியா, ஓகே. இப்போ என்னது, குரோமியம் போட்டாச்சு, அயோடினில் போட்டோம். இப்போ சல்ஃபர் ஒன்று தானே இருக்குது, அடுத்து ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ண பார்க்கலாம். ரைட்டா, இந்த பக்கம் மொத்தத்துக்கு ஒரு சல்ஃபர் தான் இருக்குது, இந்த பக்கம் இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3, 7 சல்ஃபர் இருக்காங்க. பிரச்சனை இல்லை, தூக்கி முன்னாடி போய் ஒரு 7 போடுங்க. 7 சல்ஃபர் போட்டுடும். அப்போ ஹைட்ரஜன் 14 ஆகிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன் அங்கே 14 ஆனது, இங்கே ஒரு 7 போடலாமா, இங்கே ஒரு 7 போடுங்க. ஆக்சிஜன் இந்த ஈக்குவேஷனில் இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். இல்லைனா நீ என்ன பண்ணலாம், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7 ஆக்சிஜன், 7 இங்கே எத்தனை இருக்குது, 7 4s are 28 28 ஆக்சிஜன். இந்த பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 4s are 16 + 12 + 7 28 + 7 37 35 இந்த பக்கமும் 35 வருதாடா. 12 20 28 + 7 37 ரைட்டா, ரெண்டு பக்கமும்
37 வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் 37 வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன். சரியா? கிளியர்? தட்ஸ் இட். இதுதான் எனது நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ரைட்? கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷினில் நீ தான் எனக்கு சொல்ல போகிற யார் ஆக்சிடைஸ் யார் ரெடியூஸ் ஆகிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? இது -8. அப்போ இது என்னது? +1. அப்போ mnோட வேல்யூ என்னவா பறந்துருக்கும்? +7. அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். அப்போ +1 +7 -2. ரைட்டா? கீழே இருக்கிறது கம்பைன்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேலே இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து Na2SO3. Na2SO3யில் என்ன பண்ணலாம்? அப்போ Na2SO3யில் ஆக்சிஜன் என்னது? -6. Na2 சோடியம் என்னப்பா சொன்னேன்? சோடியம் +1 -1 என்ன சொன்னேன்? சோடியம் எங்கே இருக்குது? லித்தியம்க்கு கீழே இருக்கா? லித்தியம்க்கு கீழே இருக்க +1 சொன்னேன். அப்போ +1. அப்போ 2 இருக்குது. அப்போ +2. அப்போ சல்ஃபர் என்னவா இருந்திருக்கும்? +4. போன கொஷினில் சல்ஃபர் +6 இருந்துச்சு. பட் இந்த கொஷினில் சல்ஃபர் +1 மாறிடுச்சு. அப்போ சோடியம் +1ல் இருக்குது, சல்ஃபர் +4ல் இருக்காங்க, ஆக்சிஜன் as usual -2. MnO2 -4 +4. அப்போ இது என்னது? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. O4 -8 +2 +6. அப்போ +2 சாரி +1 +1 +6 -2 +1 -2 +1. யாருக்கா டவுட் இருக்கா அதில்? இஸ் தட் எனி டவுட்? இப்போ வரைக்கும் நம்ம எழுதுல டவுட் இருக்கா? கிளியரா? இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? நம்ம நெக்ஸ்ட்டு நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த எங்கே ஆக்சிடேஷன் எங்கே ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே சேமாக இருக்குது. எம்எனும் சல்ஃபரும் தான் மாறி இருக்கு. எம்என் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல +7ல் இருந்து நேராக போயிட்டு இங்கே தான் இருக்குது +4 மாறி இருக்கு. சல்ஃபர் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து இங்கே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. எம்என் என்ன இருக்கா? எம்என் ஆக்சிடைஸ் ஆர் ரெடியூஸ்ட்? எம்என் ஆக்சிடைஸ் ஆர் ரெடியூஸ்டா? எம்என் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் பார்க்குறாங்க போல. ஏன்னா யார் யார்? அதுக்கப்புறம் அச்சுதாவோடது, கீர்த்தியோட மெசேஜ் வருது, மது இருக்காங்க. ஓகே, 4 பேரோட மெசேஜ் தான் இருக்குது. மீதெல்லாம் சைலண்ட் வாட்சஸாக இருக்கானுங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. தீப்ஸ் இருக்கியா? ஓகே, குட். ஸோ என்னது? எம்என் +7லேருந்து +4, +7லேருந்து +4 என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் ரெடியூஸ். ரைட்டா? ஓகே, ரைட். ஓ, ஜோஷியா வேறு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டவுட் எதுவும் வரலையா? பரவாயில்ல, குட் குட் குட். ரிடக்ஷன் எத்தனை எலக்ட்ரான்ப்பா? 2 இடத்துலையும் ஒரு எம்என் தான் இருக்குது. ஒரு எம்எனும் 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்கா? 3 எலக்ட்ரான்ஸ். சல்ஃபர் +4லேருந்து +2 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. ஆக்சிடேஷன் 2 எலக்ட்ரான்ஸ். சரியா? தட்ஸ் இட். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாமா? இங்கே பாடுறா, லேட் கமர்லாம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எஸ், ரிடக்ஷன். குட் ஈவினிங். உனக்கு கிளாஸ் இல்லையா அங்கே? ரோஸ், யூ டோன்ட் ஹேவ் கிளாஸ் இன்னைக்கு? பெய்ட் பேட்சில் இல்லையா கிளாஸு? ரோஸ், கீர்த்தி இங்கே தான் இருக்கீங்க. பெய்ட் பேட்ச் போலையா நீங்களா? KMNO4 + Na2SO3யா? அடுத்தது என்னது? பெய்ட் கிளாஸ் இன்னைக்கு இல்லையா? தமிழ் கிளாஸ் இருந்திருக்குமே, தமிழும் இல்லையா? MnO2 + 7 to 8 ஒரு கிளாஸ் இருக்கணுமே, அதுவும் இல்லையா? 7 to 8 கிளாஸும் கேன்சல் ஆகிடுச்சா? ஓகே, ரைட். எஸ்டர்டே தமிழா? ஓகே, ரைட். கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இப்போ என்னது? KMNO4 Na2SO3 MnO2 Na2SO4 KOH. ஸோ எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை பண்ணணும். எம்என்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் வெளியே போச்சு?
எம்என்லேருந்து 3 எலக்ட்ரான் வெளியே போயிருக்கா. சல்ஃபர்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் வாங்குச்சு? 2 எலக்ட்ரான். ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ரைட். ஓகே ரைட். 2 எலக்ட்ரான்ஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இதை கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்? 2 ஆல் அதையும் 3 ஆல் அதையும். அப்போ என்னது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளைட் பை 2. அப்போ 2 KMNO4 plus 3 Na2SO3 gives MnO2 plus Na2SO4 plus KOH, right? Plus KOH. Clear? Okay, paid class இல்லைனா ஓகே பரவாயில்ல. சொல்லு. எங்கே +4 வந்துச்சு? எங்கே +4 போட்டிருக்கேன்? இதுக்கு பிடிஎஃப் எங்கே கொடுக்குறது? இந்த ப்ராடக்ட் இந்த கொஷினா ப்ராடக்டில் கொஷினில் எம்எனுக்கு மேலே +4. ஆக்சிஜன் -2ல் ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 2 ஆக்சிஜனில் -4, அப்போ +4. அதான் +4 போட்டுட்டேன். அதான் -4, அப்போ இது +4, அதனால் +4 மேலே அப்படியே போட்டுட்டேன். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எம்என்னையும் என்ஏவையும் மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். எம்என் இங்கே எத்தனை இருக்குது? 2 எம்என் இருக்குது. அப்போ இங்கே 2 போடணும் அப்படின்னா we have to use two different pen. 2 mn போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் NA 2 3 6 NA இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டுக்கோங்க. சரியா? அப்போ என்னது? mn சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, சோடியம் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜன்றது அதை தவிர மீதி இருக்கவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த செகண்ட் லைன் நெக்ஸ்ட் திருப்பி எழுதவா? இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். 2 KMNO4 plus 3 Na2SO3 gives 2 MnO2 plus 3 Na2SO4 plus KOH. ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதில் இப்போ யார் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்? எம்என்னையும் அதுக்கப்புறம் Na2வையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு K 2 K இங்கே இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? K ஒரே ஒரு K தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 2 போட்டுக்கலாமா? இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். 2K போட்டுக்கலாம். சரியா? 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்குது? 3 சல்ஃபர் இருக்குது. இங்கேயும் 3 சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ரைட்டா? ரைட்டா? அயன் எலக்ட்ரான் மெத்தட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சிடேஷன் மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட். அயன் எலக்ட்ரான் மெத்தட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரைட்டா? பெய்டு கிளாஸில் இப்போ கிளாஸ் இருக்கா? அப்புறம் கிளாஸ் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி 2K எனக்கு கிளாஸ் இருக்கா? டே எனக்குலாம் பெய்டு கிளாஸே கிடையாதுடா. என்ன முந்தா நேற்று இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, நான் பாட்டுக்கு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி லைவ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கேருந்து எனக்கு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெய்டு பேட்சில் கிளாஸ் உள்ளது, நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு. ஏண்டா நாளைக்கு தாண்டா எனக்கு கிளாஸ் இருக்குடே. அது நாளைக்கு 7 மணிக்குடா. பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன? டுமாரோ கிளாஸ் தான். எனக்கு சாட்டர்டே தான் கிளாஸ் இருக்குது. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 இந்த வாரம் மண்டே என்ன மண்டேவா டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே நான் பாட்டுக்கு யூடியூப்பில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கேருந்து பசங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, பெய்டு பேட்சுக்கு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மாற்றியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் குழப்பி விட்டாங்கண்ணே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பொட்டாசியம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆக்சிஜனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம ஆக்சிஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கேப்பில் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஹைட்ரஜனே இல்லை, ஆனால் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் தம்பி இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஹைட்ரஜனும் இந்த பக்கம் இல்லை, பட் இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வாங்க, அந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுற மெத்தடை கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ரைட்டா? 3 Na2SO3 ப்ளஸ்
H2O போடுங்க அந்த பக்கம் ஹைட்ரஜன் தானே இருக்குது. அப்போ இந்த பக்கம் வாட்டர் இருந்திருக்கு. we have to add H2O. என்ன பண்ணணும் நம்ம H2O ரைட்டா? ரைட்டா? ஓகே. 2MnO2 plus 3Na2SO4 plus 2KOH. ஆக்சிஜன் எத்தனை பாருங்க இந்த பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? ஹைட்ரஜன் 2க்கு 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆக்சிஜன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். 8 ஆக்சிஜன் ப்ளஸ் 3 3s are 9 ப்ளஸ் 1 18 ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்குது. 3 4s are 12 ப்ளஸ் அங்கே ஒரு 2 18 ஆக்சிஜன் ஆல்சோ பேலன்ஸ்ட். ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், அதனால் என்ன SO3 இருக்குது, அங்கே SO4ன்னு வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் கேன் கம் வரலாம். அதான் ரியாக்ஷன். அது ப்ராடக்ட் மாறுது. SO3 இருந்தது SO4ஆக மாறிடுச்சு. ஆமாம், நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா ஆக்சிஜன் எல்லாமே பேலன்ஸ் பண்ணியாச்சு. SO3ன்னு இருந்தது, Na2 SO3 இருந்தது, Na2 SO4ஆக மாறிடுச்சு. அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கு. அதனால தான் சல்ஃபர் +4லேருந்து +6க்கு போயிருக்கு. அதுதான் மாற்றமே. ரைட்டா? வேதாந்த் ஆப்லேருந்து கால் வந்துச்சா? எதுக்கு வந்தாங்க? எதுக்கு கால் பண்ணாங்க? நீங்கள் அட்டன் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியல எதுக்குன்னு. சரியா? ஈஸி கொஷின் தான், சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்தையும் எழுதிக்கணும். நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு மேலே எழுதி வச்சுட்டு யார் ஆக்சிடைஸ் யார் ரெடியூஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 நம்பரையும் ரியாக்டன் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம ரியாக்டன் சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி புதுசாக ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம இவ்வளோ நாள் 10th வரைக்கும் நம்ம பார்த்த நார்மல் பேலன்சிங் மெத்தட், நார்மலாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் கவுண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சம் முடிஞ்சு. ரைட்டா? அவ்வளோதான் சம்ம முடிஞ்சு. சப்பா மேட்ரு, ஈஸி. நன்றாக புரிகிறது என்ன? ரைட். அடுத்து CuHNO3 ப்ளஸ் CuNO3 twice ப்ளஸ் NO2 ப்ளஸ் H2O பார்க்கலாமா? ரைட், கவனிங்க. பார்க்கலாம். எஸ், கமான். இன்னும் ஒரு சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம். Cu என்னது? யாருமே இல்லை, தனி மரமாக இருக்காங்கன்னா அவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0ன்னு அர்த்தம். ரைட்டா? அவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 0. ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா NO3. ஆமாடா, மண்டே நான் இருக்க மாட்டேன், மண்டே கிளாஸ் இல்லை. கவலைப்படாத, 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஊருப்பட்ட கிளாஸ் இருக்குது. டோன்ட் வரி. சரியா? பார்த்துக்கலாம். இப்போ என்னது? NO3 இஸ் கோயிங் டு பி -6. 2 3s are 6, -6ல். அப்போ நம்மால் என்னவாக இருப்பாங்க? +1. அப்போ நம்மால் +1னா அப்போ கண்டிப்பாக இவன் என்னவாக இருக்கணும்? நைட்ரஜன் +5 இருக்கணும். அப்போ தான் டோட்டலாக +6 -6ன்னு இருக்க முடியும். அப்போ ஹைட்ரஜன் +1, நைட்ரஜன் +5, ஆக்சிஜன் -2. இங்கே பாருங்கள், NO3 twice இருக்கு. அப்போ முதல்ல NO3 என்னென்னு கண்டுபிடிப்போம். NO3 என்னென்னு கண்டுபிடிச்சிடலாமா? NO3 கண்டுபிடிப்போம் வாங்க. NO3 எப்படி கண்டுபிடிக்கலாம்? NO3ல என்ன இருக்கும்? நைட்ரஜன் தெரியாது. அப்போ இது -6. அப்போ இது என்னது? +6. சரியா? என்னடா அது? ஓ, நைட்ரஜன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இங்கே வந்து நைட்ரஜன் வச்சு கண்டுபிடிக்கணும். நைட்ரஜன் வந்து என்ன அப்படின்னா 2 3s are 6, இது +4. ரைட். எங்கள் NO3 கண்டுபிடிச்சிடலாம். NO3 நைட்ரஜன் இஸ் +5. ரைட்டா? நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +5. ஏன்னா நைட்ரஜனோட பேலன்ஸ் என்னது? 5 தானே இருக்குது வெளியே. நைட்ரஜன் வந்து +5, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து -6. அப்போ -1. இங்கே NO3 twice இருக்குது. அப்போ என்ன வரும்? -2 வரப்போகுது. ரைட்டா? NO3 twice. நைட்ரஜன் 5. சரியா? நைட்ரஜன் 5, ஆக்சிஜன் 6. ஸோ அப்போ -2 வரப்போகுது. அப்போ NO3 twiceக்கு -2. அப்போ காப்பருக்கு என்னது? +2. அப்போ Cu +2, நைட்ரஜன் +5 இருக்காங்க, ஆக்சிஜன் -2 இருக்காங்க. NO2 பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா? NO2 பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்க போகுது? நைட்ரஜன் இங்கே என்னவா இருக்க போகுது? -4 +4
இப்போ இது என்னது +4 இங்கே -4 சாரி இங்கே -2 இது +1 இது -2 யாருக்கா டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் பார்த்தாலே டவுட் என்ன இருக்குது ஆமாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னது கம்பைனிங் கெப்பாசிட்டி தானே வேலன்சி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நல்ல கேள்வி கேட்குறீங்கண்ணே எண்ணெய்க்கு +3 வராது எண்ணெய்க்கு வெளியே 5 எலக்ட்ரான் இருக்குல்ல 5 எலக்ட்ரானோட பாண்ட் ஆக போகுது ஜென்ரலாக வேலன்சி தான் ரைட் ஜென்ரலாக வேலன்சி ஐ அதனால 5 தான் இப்போ தான் வந்தீங்கன்னா பாரதி என்ன பண்ணுங்கள் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் 2 டைம்ஸ் ஃபாஸ்ட்டில் வச்சு கடன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ரைட்டா ஓகே ஈக்குவேஷனும் ஒன்றுமே பண்ணலை நான் சிம்பிளாக காப்பர் ஃபஸ்ட்டு பார்த்தேன் காப்பர் கூட யாருமே ஜாயின் ஆகலை அப்போ காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 அடுத்து எப்பயும் போல் யூஸ்வலாக ஆக்சிஜன்னா பேஸ் ஆக்சிஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜன் என்னது -2ன்னு எனக்கு தெரியும் 3 ஆக்சிஜன் இருக்குது அப்போ 2 3s are 6 -6 அப்போ இங்கே -6 போட்டாச்சு -6 போட்டதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு தெரியும் +1ன்னு அப்போ ஹைட்ரஜனுக்கு +1 போட்டுட்டேன் அப்போ இது +1 இது -6னா நைட்ரஜன் கண்டிப்பாக +5 தான் இருந்தாகணும் +5 இருந்தால் மட்டும்தான் இது ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்போ தான் வரப்போது ஆன்சர் வந்துருச்சு அடுத்து இங்கே NO3 2- NO3க்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா NO3ல நைட்ரஜன் +5 ஆக்சிஜன் என்னது -6 அப்போ ஓவரால் NO3 இஸ் ஆல்வேஸ் -1 தான் NO3யோட வேல்யூ -1 2 NO3 இருக்குது அப்போ என்னது -2 2 NO3 இருக்கனால -2 போட்டாச்சு இது -2னா CU என்னவாக இருக்கும் +2ஆக இருக்கும் ஸோ அப்போ அதை மேலே எழுதியாச்சு அடுத்து இங்கே NO2 பாருங்கள் NO2 -4 NO2ல O2 -4 அப்போ NO வந்து என்னவாக இருக்கும் +4 அப்போ +4 போட்டாச்சு இது as usual எழுதியாச்சு இதுக்கடுத்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு யார் ஆக்சிடைஸ் ஆகிருக்கா யார் ரெடியூஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் யார் ஆக்சிடைஸ் யார் ரெடியூஸ் பாருங்கள் காப்பர் என்ன இருக்குங்க இங்கே காப்பர் 0ல் இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு நைட்ரஜன் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு இங்கே +5 தான் இங்கே என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்க நைட்ரஜன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறி இருக்கு அப்போ யார் ரெடியூஸர் யார் ஆக்சிடைஸ் 0லேருந்து +2 அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது ஆக்சிடேஷன் எத்தனை எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் ரிடக்ஷன் என்னது நைட்ரஜன் +5லேருந்து +4 போயிருக்கு அப்போ கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் தட் இஸ் reduction with 1 electron is that clear ரைட்டா ஹைபிரிடைசேஷன் அப்படி என்னடா இருக்குது ஏன்டா ஹைபிரிடைசேஷனில் பயந்துகிட்டே இருக்க கவலைப்படாத ஹைபிரிடைசேஷன் நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி முடியலன்னா அடுத்த கிளாஸில் ஹைபிரிடைசேஷன் நடத்திடுவோம் உனக்கு sp3d2 ஹைபிரிடைசேஷனில் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு sp ஹைபிரிடைசேஷனில் டவுட் இல்லை டி வரப்போ இருக்கிறதெல்லாம் டவுட்டுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு என்னடா டி வரல தான் அவன் டவுட் இருக்குன்றான் அவன் டியை பார்த்து பயந்துட்டான் 10th சாப்டரில் இருக்க ஹைபிரிடைசேஷனை பார்த்து 2 electron and 1 electron இப்போ எழுதலாமா வாங்க Cu plus HNO3 gives CuNO3 the twice plus NO2 plus H2O சரியா ப்ளஸ் H2O அதுக்கு எப்படி ஷார்ட்கட் நம்ம ஒரு தடவை நடத்துவோம் நான் அதை நடத்தலை நினைக்கிறேன் நடத்ததுனால தான் உனக்கு டவுட்டாக இருக்குது நான் ஒரு தடவை நடத்துகிறேன் உனக்கு அப்புறம் புரிஞ்சிடும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் நான் ஒரு தடவை உனக்கு சொல்லிக் கொடுத்துறேன் ஹைபிரிடைசேஷன் எல்லாம் கவலைப்படாத டோன்ட் வரி நான் உனக்கு எப்படியாவது ஈஸியாக ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நம்ம கண்டுபிடிச்சிரும் நம்ம பேசினாலே ஷார்ட்கட் வந்துடும் நம்ம பேசுகிறப்ப ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதில் இங்கே 2 எலக்ட்ரானா காப்பர் என்ன பண்ணியிருக்கு 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்கு காப்பர் 2 எலக்ட்ரான் இங்கே நைட்ரஜன் 1 எலக்ட்ரான் அப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா 2 பேரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ என்னது Cu ப்ளஸ் 2HNO3 gives CuNO3 the twice plus NO2 plus H2O சரியா இப்போ பேலன்ஸ் பண்ணலாமா டவுட்டு கேட்க விட்டுறாங்க அவன் இன்னும் தெரிஞ்சல சார் நல்லா டயலாகாக பேசுகிறீங்கடா வேறு சரி பேலன்ஸ் பண்ணலாம் வாங்க காப்பர் 1 தான் இருக்குது
நைட்ரஜன் தம்பி மட்டும் இங்கே 2 இருக்காங்க, இங்கே எக்கச்சக்கமான நைட்ரஜன் இருக்கே, எப்பா என்ன பண்ணுறது அப்போ? திஸ் கொஷின் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் கொஷின். உனக்கு தெரியுமா? இந்த கொஷின் என்னது லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் கொஷின். நீ உன்னோட புக் பேக்கில் பார்த்தாலே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற மெத்தடில் நம்ம பண்ணலாம். இது ஒரு 2, இது ஒரு 1, டோட்டலாக எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்? How can we satisfy this? How can we satisfy this? எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இதை? இந்த பக்கம் 2 நைட்ரஜன் இருக்குது, அந்த பக்கம் 2 + 1 3 நைட்ரஜன் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரால் தான் நம்ம பண்ணணும், ரைட்டா? ஓகே, என்ன நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. டே பேச்சை குறைச்சிட்டு நம்பர் சொல்லுங்கடா. இருக்கேன். எஸ் சொல்லுங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் 2 இருக்குது, இங்கே உள்ளுக்குள்ளே 2 இருக்குது. இவன் ஏதாவது இங்கே ஏதாவது டச் பண்ணோன்னா நம்மளோட காப்பர் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் ஈவன் நம்பருக்கு மாற்றுறதுக்கு இங்கே ஒரு 2 போட்டுக்கிறேன். சரியா? இப்போ கவனிங்க, இப்போ 2 போட்டுட்டேன் அப்படின்னா இங்கே 2 ஆகிடும், இங்கேயும் 2 நைட்ரஜன், இங்கேயும் 2 நைட்ரஜன், இங்கேயும் 2 நைட்ரஜன். அப்போ டோட்டலாக 4 நைட்ரஜன் ஆகிடுச்சா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப இங்கே முன்னாடி போட்ட இந்த 2-ஐ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் இன்டு 4. ரைட்டா? இந்த 2-ஐ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்னோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறேன், 4ன்னு மாற்றிக்கிறேன். ரைட்டா? ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு 4. ரைட்டா? இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சா? ரைட், திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பேலன்ஸ். இதெல்லாம் எப்படி சார் எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த கொஷின் தானே கேட்க போகிறாங்கன்னு தெரியும், 5 தடவை எழுதிப்பார், ஞாபகம் வச்சுக்கோ இந்த கொஷினில் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. உன்னோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை HNO3 போட்டிருப்பாங்க. எதுக்குடா இந்த HNO3 2 தடவை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா 2 தடவை HNO3 போட்டிருப்பாங்க. சரியா? 2 தடவை HNO3 போட்டிருப்பாங்க. இந்த ரோஷினி அங்கே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்காடா, காமெடி பண்ணிகிட்டு இருக்கா. சரியா? 4HNO3 Cu + 4HNO3. அப்போ CuNO3 பார்த்தியா 2H2 வரும். அது இனிமேல் அடுத்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறப்ப போடுவோம். அடுத்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறப்ப நம்ம போடுவோம். சரியா? இப்போதைக்கு இதை நம்ம முடிச்சிடலாம். அடுத்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறப்ப அடுத்து பண்ணலாம். ரைட்டா? ஓகே, ரைட். Cu + 4HNO3 CuNO32 + 2NO2 + H2. இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ காப்பர் பேலன்ஸ் பண்ணியாச்சு, நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. மீதி யார் இருக்கா? ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஹைட்ரஜனை பார்க்கலாமா? ஹைட்ரஜன் பார்க்கலாமா? ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Cu அப்படியே வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் இங்கே 4 இருக்குது.
இந்த பக்கம் பாருங்கள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ரைட்டா? ஹைட்ரஜன் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ஹைட்ரஜன் ஹவு கேன் வி பேலன்ஸ் இட், இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 2, ஜஸ்ட்டு 2H2O. ஹைட்ரஜனுக்கு முன்னாடி வெறும் ஒரே ஒரு 2 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜன் 3 4s are 12 ஆக்சிஜன், இந்த பக்கம் 2 3s are 6, 2 2s are 4, இங்கே ஒரு 2, அப்போ 12 ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட். இந்த கொஷினில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த NO2க்கு முன்னாடி நீ 2 போடணுங்கிறது மட்டும்தான் ட்விஸ்ட், ரைட்டா? ரைட்டா, இந்த NO2க்கு முன்னாடி 2 போடணுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ட்விஸ்ட். அவ்வளோதான், அது மட்டும்தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. சரியா? பெய்டு கிளாஸுன்னு இல்லை, அவன் நேரில் வந்தாங்க இந்த எம்பிசாட் எக்ஸாம் எழுத வரப்போ அப்போ வாங்கிட்டாங்க தான். சரி, அடுத்து KMNO4 H2C2O4 H2SO4 K2SO4 SO4. இந்த சம் நீங்களா செய்யலாமா? கேன் யூ டூ திஸ் சம் பை யுவர் ஓன்? நீங்களே அந்த சம் பண்ணலாமா? கேன் யூ டூ திஸ் சம் பை யுவர் ஓன்? அவ்வளோதான் இல்லை, இருக்குது. அடுத்த 9th சாப்டர் போகணும், அடுத்து 9th சாப்டர் இருக்குது, அப்படியே பின்னாடி 9th சாப்டர் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டரில் இவ்வளோ தான் சம், இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க போகிறது கிடையாது ஃபஸ்ட் சாப்டரில். இந்த சம் யூ ஜஸ்ட் ட்ரை பை யுவர் செல்ஃப், ரைட்டா? ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் இந்த சம் நீங்களாக செஞ்சிடலாம், இதில் எதுவும் கிரிட்டிக்கலாக கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த 3 சம்மும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திஸ் இஸ் ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூ ஜஸ்ட் ட்ரை இட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த புக் ஆல்சோ. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். லெட் அஸ் கோ வித் த 9th சாப்டர். இப்போ இந்த 9th சாப்டரில் இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அயன் எலக்ட்ரான் மெத்தட் வேண்டாம். அயன் எலக்ட்ரான் மெத்தட் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. லெட் அஸ் லீவ் தட். நான் வந்து அது ரெக்கார்டட் வீடியோ உனக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தடவை நடத்தியிருக்கேன், அதை பார்த்துட்டா போதும். மோஸ்ட்டாக ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான் கேட்பாங்க, அதனால தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வால்யூம் 2ல் இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதாவது இப்போ பாக்ஸ் அப்படின்னா டெய்லி கேப்சூல் போட்டால் நல்லா இருக்குமா? அதுக்கு நான் முதல் நல்லா இருக்கணும்ல, நானே நல்லா இல்லை, அதனால தான் டெய்லி கேப்சூல் போடாமல் இருக்கேன். சரியா? நான் நல்லா இல்லை, அதனால தான் டெய்லி கேப்சூல் போடல. சரி, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்கும் புக்கில். இந்த பாக்ஸை இருக்க எல்லா சம்மும் ஒரு சம் விடாமல் நம்ம என்ன பண்ணணும், we have to see that, ரைட்டா? ரைட், இது எல்லாமே கம்பல்சரி தான். இல்லை இப்போ நம்ம பார்த்த அந்த 4 சம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கம்பல்சரி கிடையாது. ரைட்டா? கம்பல்சரி கிடையாது, அதான் விஷயம். எங்கடா கொஷின் பேப்பர் எடுக்கிறது, ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் டெய்லி 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கொஷின் பேப்பர் வந்துடுது. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வந்துடுது. தீமினல் பேட்ச் இருக்கா, 11th தீமினலுக்கு டெஸ்ட் வைக்கணும், கனவு டெஸ்ட் சீரிஸ் கொஷின் கொடுக்கணும், 10th தீமினல் கொடுக்கணும். இதே மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் வந்துடுது. இது போக டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி திடீர்னு ஃபஸ்ட் சாப்டர் 9th சாப்டர் கனெக்ட் பண்ணணும். அப்போ அந்த பிடிஎஃபை தேடுறது, காலையில் இருக்க பிடிஎஃப் கிளாஸுக்கு அதில் கரெக்ஷன். அதாவது முன்னாடி பார்த்தேன்னா ஒரு சில ஆன்சர்லாம் தப்பாக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவும் இப்போ புதுசாக எடுக்கிறப்ப எல்லா பிடிஎஃப்பும் எல்லா ப்ரெசன்டேஷன்லேயும் திருப்பி ஆன்சரை புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி போட்டுட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கியா, இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்லாம் ஒரு தப்பு இருக்கும். ஸோ அதுக்கு அதாவது 2 ஆன்சர், நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், நீ ஒரு ஆன்சர் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது 2 கம்பைன் பண்ணுறது, இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணுறதுன்னு திரும்ப அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுனால பிபிடி ஒர்க்கே நிறையா இருக்குது, அதிகமான நேரம். அது இல்லாமல் காலையில் 3 மணி 3:30 மணி 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா, ஸோ அப்படியே டயர்டாகி போயிட்டே இருக்குது. போடலாம், உனக்கே டைம் இல்லை, ஏன்னா பார்த்தீங்களா உங்களுக்கும் டைம் இல்லை. நான் கேட்குறேன்னா ஏன் நீங்கள் டெஸ்ட் எழுதலைன்னு. ஆனால் உனக்கு தெரியுமா, டுமாரோ வி ஹாவ் சம் மீட்டிங் ஸ்பெஷலி ஃபார் பெய்டு பேட்ச். சலிக்காமல் சரிங்களா, உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மந்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எங்கள் எல்லாருக்கும். லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்தும் அஸ் அ டீமாக ஹோலாக எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ். நீ பார்த்துருப்பா, அதோட வெளிப்பாடு தான். ஒரு சிலரால் ஏதோ கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு, ஒரு சிலருக்கு டக்குன்னு முடியாமல் போயிடுச்சு. வி ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் அவர் கண்ட்ரோல். யாழ் சாரால் நின்று அவருக்கு அது முடியலை, காலில் பிரச்சனை, ஆஷா மேமுக்கு தொண்டையில் பிரச்சனை, ஜன்ஸ்ருதி மேமுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபீவர். இப்போ அடுத்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா ஆஃபீஸில் மீட்டிங் இருக்க தானே செய்யும். மீட்டிங்கில் ஏன் இப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம், பெய்ட் பேட்ச்சு, வேறு ஏதாவது யூடியூப்பில் பண்ணலாமா, யூடியூப்பில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருதுல்ல, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பிளானு அதான். ஆமாம், அடுத்த மந்த் இன்னும் அதிகமாக இருக்கும், அதுதான் பிரச்சனை. அடுத்த மந்த்லாம் 3 நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். 10th ஒரு 3 நாள், உனக்கு ஒரு 3 நாள், இந்த மாதிரி எல்லா டீச்சருக்கும் 2 நாள், எல்லா டீச்சருக்கும் 3 சப்ஜெக்ட் இருக்குது எப்படியும். எனக்கு 10th இங்கிலீஷ், 11th இங்கிலீஷு,
10th சயின்ஸு 11th கெமிஸ்ட்ரி. இதே மாதிரி எல்லா டீச்சருக்கும் மினிமம் 4 சப்ஜெக்ட் அல்லது 3 சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஐயோ தலையெல்லாம் வலிக்குது, எனக்கு இன்றைக்கே பயங்கரமாக தலை வலிக்குது, என்னால் முடியவே இல்லை. சரி வாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டு இருந்தால் போயிட்டே இருக்கலாம். we will complete this கடன்னு இதை முடிச்சிடலாமா? இந்த சாப்டர் எல்லாமே வெறும் சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பார்த்துடலாமா? ரைட், கடன்னு இதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. the molality of the solution containing 45 gram of glucose, ரைட்டா? molality of the solution பார்க்கணுமா? 45 gram of glucose dissolved in 2 kg of water, ரைட்டா? 2 kg of waterல இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கணும். ஸோ molality formula என்னது? number of moles of solute divided by mass of the solvent, ரைட்டா? number of moles of the solute divided by mass of the solvent, ரைட்டா? இதான் என்னது நம்மளோட விஷயம். ஓகே சரி வாங்க பார்த்துடலாம் முடிச்சிடலாம். நீ கவனிக்கிறல, உனக்காகவே எந்திரிச்சு வந்து ஏதாவது பண்ணிடலாம். ரைட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட், மொதல் குளுக்கோஸ்க்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ தான் இன்றைக்கி கிளாஸோட ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம குளுக்கோஸ்க்கு நம்ம என்னது மாஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ரைட்டா? மோல்ஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் 180 கிராம். 1 டைம் 4 டைம் 1/4 moles equal to 0.25 moles. 0.25 moles, சரியா? அப்போ 0.25 divided by mass in kg, 2 kg கொடுத்துருக்காங்க, 2. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? வாட் இஸ் ஆன்சர்? டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். எஸ், கிவ் மீ தி ஆன்சர். ஆன்சர் போடுங்க. கண்டிப்பாக I will take care of my health. Thank you for your concern. Thank you so much. 25 2ஆல் டிவைட் பண்ணால் 12. அப்போ என்னது? 0.125, ரைட்டா? 0.125. அடுத்து 5.845 gram of sodium chloride dissolved in water and the solution was made up to 500 ml, ரைட்டா? 500 ml சொல்யூஷனாக மாற்றிட்டாங்களா? strength of the solution in molarity. molarity கண்டுபிடிக்கணுமா? molarity ஃபார்முலா என்னது? number of moles of the solute, number of moles of the solute divided by number of moles of the solute divided by volume of the solution. moles என்ன கொடுத்துருக்காங்க? moles நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சோடியம் குளோரைடா NaClக்கு moles கண்டுபிடிக்கணும். NaCl. அப்போ moles equal to 5.845 divided by NaClோட மோலார் மாஸ் என்னது? மாலிகுலர் மாஸ் 35.5 ப்ளஸ் NaCl 23. அப்போ 58.5 வரும். அப்போ 58.5 கேன்சல் பண்ணடா வரும். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மோல்ஸ் வரப்போகுது? என்ன வரப்போகுதுப்பா அப்ராக்சிமேட்டாக? வாட் இஸ் தட் அப்ராக்சிமேட்? 58.5. அப்போ என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக? 0.1 time 0.1 moles. அப்போ number of moles of the solute equal to 0.1 divided by volume in liter. ml 500 ml எத்தனை லிட்டர்ப்பா? 0.5 லிட்டரா? 500 ml அரை லிட்டர்னு சொல்ல போகிறோம். அரை லிட்டர்னா 0.5. அப்போ என்னது? 1/5. 1/5 is equal to இந்த 1/5 எழுதலாம். 1/5னா 0.2 m. இது கேபிட்டல் M போடணும், இதுக்கு ஸ்மால் m போடணும், சரியா? கேபிட்டல் M ஸ்மால் m. யூனிட் போட மறந்துடாதீங்க. 0.2 m, 0.2 m, சரியா? ரைட், சூப்பர். அடுத்த 3.15 gram of oxalic acid, ரைட்டா? 3.15 gram of oxalic acid dihydrate is dissolved in a water and the solution was made up to 100 ml. solution என்ன ஆயிடுச்சு? 100 ml-க்கா மாற்றப்பட்டது. அப்போ ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம நார்மாலிட்டியில் கேட்டிருக்காங்க. நார்மாலிட்டியில், ரைட்டா? அப்ராக்சிமேட் ஆன்சர் போதும். எஸ். என்ன டவுட் ரொம்ப நாளா? அப்ராக்சிமேட் போதும். ரொம்ப நாள் என்ன அவனை உனக்கு டவுட்டு சொல்லு, சரியா?
நார்மாலிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் solute டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். கிராம் ஈக்குவலன்ட் பை நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். கிராம் ஈக்குவலண்ட்னா என்ன? கிராம் ஈக்குவலண்ட்டுங்கிறது மாஸ் பை ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் மாஸ். ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சாலிக் ஆசிட் ஈக்குவலண்ட் மாஸ், ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் நத்திங் பட் அதோட ஓவரால் மாஸ் தான். COOH ட்வைஸ். COOH ட்வைஸ் என்ன இல்லை, ஈக்குவலண்ட் மாஸுங்கிறது வேறு. ஈக்குவலண்ட் மாஸ்னா என்ன? ஈக்குவலண்ட் மாஸ்னா என்ன? மாட்டினோமா? சூப்பர். ரைட்டா? ஈக்குவலண்ட் மாஸ்னா என்னதுப்பா? வாட் இஸ் தி ஈக்குவலண்ட் மாஸ்? ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு கேன் வி ஃபைண்ட் ஈக்குவலண்ட் மாஸ்? ஈக்குவலண்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அது வந்து மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர். ரைட்டா? n ஃபேக்டர் போடலாம். யார் யாரெல்லாம் 0.108 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுறவங்கன்றது டெஃபனிஷன். இப்போது இங்கே ஆக்சாலிக் ஆசிட் கண்டுபிடிக்கிறேன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சாலிக் ஆசிட் இஸ் அ ஆசிட். அப்போ ஆசிடுக்கு பெசிசிட்டி கண்டுபிடிக்கணும். பெசிசிட்டி அதாவது நம்ம உனக்கு எப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, இந்த எக்ஸாம்பிள் தான் எப்பயுமே நான் ஈக்குவலண்ட் மாஸ்க்கு சொல்லுவேன். MgCl2 MgO. ரைட்டா? MgCl2 இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா Mg12ன்னு வரும். 12ங்கிறது என்னது? 24/2ன்னு வரும். கரெக்டாக? உனக்கு ஞாபகம் இருக்கா இது? ஹரி, உண்மையிலே நீ தெரியாமல் தான் கேட்குறியா? இப்போ உன்னை வச்சு இவனுங்கெல்லாம் செய்ய போகிறானுங்க. சீரியஸாக உன்னை வச்சு செய்ய போகிறானுங்க. நிஜமாகவே நீ தெரியாமல் தான் கேட்குறியா? நீ மாட்டின இவன்கிட்ட. சரியா? மோலார் மாஸ் பை பெசிசிட்டி. ரைட்டா? நிஜமாகவே நானும் 3 தடவை திரும்பி பார்க்குறேன். உண்மையிலே நம்ம பையன் ஏதோ கேட்க போகிறான் அப்படின்னு. ஏடா காமெடி பண்ணிட்டு இருக்கியாடா நீ? நிஜமாகவே நீ கேட்குறியா? உனக்கு உண்மையிலே இது ரொம்ப நாள் டவுட்டா? லிட்ரலி எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. ஹரி, ஆர் யூ ஷுவர்? தெரியாமல் தான் கேட்குறியா இல்லை ஃபன் பண்ணுறியாடா? ஒருவேளை நான் கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு உண்மையே சொல்லிடாம அவனே. அவன் என்ன டைப் பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான் போல். டே தம்பி, சோடியமோட க்ரீக் வேர்டு லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி நேட்ரியம். ஒரு 11 எலமெண்ட் இருக்குது. அப்போ பொட்டாசியம்க்கு உனக்கு டவுட் வரல. பொட்டாசியமோட சிம்பிள் K. பொட்டாசியமோட க்ரீக் வேர்டு வந்து காலியம்னு பேர். ஸோ அதனால் அது. அதுக்கப்புறம் காப்பருக்கு காப்பருக்கு குப்ரம்னு பேர். அதனால CO வந்துச்சு. மெர்க்குரிக்கு HG. ஹைட்ரார்ஜிரம்ன்றது க்ரீக் வேர்டு. அதில் இருக்கிறது தான் HGன்னு வந்துச்சு. டே ரைட். சரியா? இந்த மாதிரி நம்ம Mg போடுறப்ப நம்ம பார்த்துருப்போம் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சாலிக் ஆசிட்ல பெசிசிட்டி 2. ஏன்னா 2 H+, 2 அயான்ஸ் இருக்குல்ல, H+. அதான் 2 H+ இருக்குது, அதனால தான். சரியா? அப்போ COOH டிவைடட் பை 2 போடணும். அப்போ நம்மளோட மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் என்னதுப்பா? COOH. மாலிகுலர் மாஸ் என்னது? COOH. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சால COOHக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? COOH ட்வைஸ். அப்ராக்சிமேட்டாக 128 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 128 126 128 126. அங்கே போய் பார்த்துட்டு வருவோமா? கிளாஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிட் எங்கே இருக்குது தம்பி? ஆக்சாலிக் ஆசிடு என்ன 90 தான் வந்திருக்கு. ஓ மை காட். ஸோ அப்போ 126 சம்திங் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டோம்னா 63 வந்துடும். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்
3.15 divided by 63 whole divided by volume of the solution is in liter 100 ml அப்படினா 0.1 liter right? 0.1 liter 0.1 answer என்னது what is the answer என்னது 35 divided by 63 என்ன answer வரும் 3.15 divided by 63 final answer 0.5 n சரியா final answer is 0.5 n okay right சரியா shall we stop it here we will see by the next class okay so ரொம்ப தலை பயங்கரமாக வலிக்குது நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் okay I have drunk lot of water even though இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு சரியா ஸோ அதனால் we will see by tomorrow morning okay tomorrow morning நம்ம பார்க்கலாம் ஓகே காலையில் பார்க்கலாமா காலையில் 15th சாப்டர் பார்க்கலாம் ப்ராப்ளம் அதான் நான் பார்ட் 1 தான் போட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ வில் சி இன் பார்ட் 2 சரியா பார்ட் 2ல் பார்க்கலாம் ரைட்டா பிரெயின் இஸ் நாட் ட்ரைனிங் நிஜமாகவே அதான் ரைட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கன்சர்ன் தேங்க்யூ பசங்களா பாய் see you ஆனால் நிஜமாகவே என்னாலே முடியலைடா எனக்கே ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக நேமிங் ரியாக்ஷன் ப்ராப்ளம்லாம் கடன்னு போயிடும் ஆனால் இது போகவே மாட்டேங்குது அதுதான் என்ன ஓகே டயலாக் சொல்கிற மாதிரி இல்லையே என்னால் முடியலையே இப்போ சரியா இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன் உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் டடா பாய்